அனுப்பிச்சுக்கோ. அனுப்பிச்சுட்டா எனக்கு திருப்பி போட தெரியாதாக்கும். வாய், இந்த வாய்க்கு தான் நாளைக்கு போற இடத்துல மிதிப்பட போறப்பா. மிதிச்சா அதான் விதின்னு உட்காந்துருக்க மாட்டேன். சரிதான் போடான்னு வந்துகிட்டே இருப்பேன். நீ இருக்கியே, எதுவும் பேசாத. இனிமே அந்த வீட்டுல என்னைக்கா நான் ரேடியோ தொட்ட அன்னைக்கு கேளு. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல இருக்கிற பொருள் சாமான் சொத்து எல்லாம் அப்பா குடும்பம் சேர்ந்ததுதான். உன் குடும்பத்துல இருந்து ஒண்ணும் கிடையாது. போயேன். என்ன போயேன்? அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது 6 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு 4 பவுன் தான் போட்டீங்க. மிச்சம் 2 பவுன் இன்னும் வரவே இல்ல. இத பாரு, என்ன பத்தி எது வேணா பேசு. என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுன தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். ஐ ஐ ஐ, குடும்பத்தை பத்தி பேசினா என்னமா கோவம் வருது? பெரிய ராஜ குடும்பம். இப்ப என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு போற. இப்ப நீ கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு போற. என்ன நடக்குது இங்க? அம்மா பொண்ணு போடுற சத்தம் தெரு வரைக்கும் கேக்குது. என்ன நடந்ததுன்னு நான் அப்படியே சொல்றேன். இப்படி வாங்கப்பா, வந்து உட்காருங்க. உட்காருங்க. அப்பா, நான் தினசரி காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன்? 5 மணிக்கு. சரியா? சரியா? 5 மணிக்கு எந்திரிச்சு எத்தனை வேலை பாக்குறேன்? தண்ணி எடுக்கிறேன், வீட்டை கழுவுறேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன். அத்தனை வேலையை நான் தானே பாக்குறேன். என்ன மாதிரி இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க இருக்குதுங்க? யாராவது ஒருத்தராவது என்ன மாதிரி வீட்டுல வேலை பாக்குதுங்களாப்பா? கிடையாதுப்பா. எல்லா டிவி பைத்தியம். இந்த சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, ஜி டிவி, அத்தனை டிவிலயும் படம் பார்த்துட்டு ஆன உட்கார்ந்து இருக்குதுங்க. நான் அப்படி இருக்கேனாப்பா? இப்ப எதுக்கிட்ட இதெல்லாம்? எதுக்கும் இல்ல, இதுக்குதான். இவ்வளவு கரெக்டா இருக்கிற ஒரு பொண்ணு ரேடியோல ஒரு பாட்டு கேட்டா தப்பா? யாரோ சொன்னது? உங்க ஆளுதான். சரி விடு. இப்ப உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? வயசுல எதுக்குடா? சொல்லுங்கப்பா. ஒரு 64. 64 வயசுலயே பாக்குறதுக்கு கம்பீரமா எவ்வளவு அழகா இருக்கீங்க. அப்படின்னா சின்ன வயசுல இன்னும் அழகா இருந்திருப்பீங்கல்ல. அப்புறம் எப்படிப்பா இத கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணங்கிறதெல்லாம் கடவுளை பார்த்து கொடுக்கிற விஷயம். ஐ ஐ ஐ, உடனே ஓட்டிடுவீங்களே கடவுள் கிடவுள்ல. அதுக்காக ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. எங்க அம்மாக்கு என்ன குறைச்சல்? இப்ப கூட மடிசார் கட்டினா மாமி மாதிரி இருப்பாங்க தெரியுமா? இல்லம்மா? விடு. அது சரி, உன்ன வேலை விஷயமா காலைல போஸ்ட் மாஸ்டர் பார்க்க சொன்னேனே, போய் பார்த்தானா? அவன் இன்னும் போல, இப்பதான் கிளம்பிட்டு இருக்கான். நேத்து ராத்திரி சினிமா போயிட்டு வந்து சிவரேறி குதிக்கிறான். நான் உடனே போய் அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னதுக்கு அடிச்சுட்டான் தெரியுமா? நீ அவனை எதனா பேசிருப்ப. பேசுனா அவனை கூப்பிடு, கூப்பிடு. அவனே வரான். ஏண்டா அவள அடிச்சே? அவ என்ன திட்டினா? திட்டினா திட்டினா அடிப்பியா நீ? இந்த பொட்ட பிள்ளை கை நீட்டுற வேலையை வச்சுக்காத. அவ திட்டினாலா இவரு? ஆமா, காலையில உன் வேலை விஷயமா அந்த போஸ்ட் மாஸ்டர் போய் பார்க்க சொன்னேனே, பாத்தியா? இல்ல, இப்ப போய் பாக்குறேன். போ. சரி. அப்பா, இவன் நேர போஸ்ட் மாஸ்டரை பார்க்க போக மாட்டான். இவன மாதிரியே இந்த ஊர்ல 4 பேர் இருக்கானுங்க படிச்சுட்டு வேலை வேட்டைக்கு போகாம. நம்ம ஊர் கோயில் மண்டபம் இருக்கு பாருங்க, எப்பவுமே அங்கதான். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா நீ போயிடா. ஒரு 6 உனக்கு ஒரு ஆகாதுடா மாப்ள. நீங்க கிளிக்க பாப்போம். என்ன மாமா நல்லா இருக்கா? வீட்டுல பிரச்சனையா? சொல்லு மாமா. எரிச்சலா இருக்குடா. ஏன்? நம்ம ஊர்ல ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருக்கானே. ஆமா, அவன் வீணா போடுவான். அவரை போய் பாரு, வேலை கிடைக்குங்கிறான். யாரு? வேற யாரு? எங்க அப்பன் தான். அவன் மகனே ஊர்ல வேலையெல்லாம் நக்கிட்டு அலைறான். இதுக்கா மூட் அவுட் ஆயிட்ட? இதுக்கு மட்டும் இல்லடா, இந்த நாய்க்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன், செகண்ட் ஷோ சினிமா கூப்பிடாதடா கூப்பிடாதான்னு. படம் பார்த்துட்டு வரும்போது மணி 2. வீட்டுல போய் கதவு தட்டினேன், கதவு திறக்கல. செவ்வரேறி குதிச்சா என் தங்கச்சி பார்த்துட்டான். காலங்காத்துல எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அவரு வேற உருங்கிறாரு. அவர் அப்ப உருவும் பாரு, நம்ம பையன் சரின்னு வந்துட்டே இருக்கணும். மச்சான், முதல்ல ஆண்டவன் மனுஷனுக்கு ஒரு தான் கொடுக்க மாதிரி ஐடியா இருந்தது. அப்புறம் 2 கொடுத்தா சொல்ல, ஒன்னு வாங்குறதுக்கு ஒன்னு விடுறதுக்கு. சரின்னு வை சரின்னு விட்டோம்னா இதெல்லாம் போய் மண்டையில ஏத்தி டென்ஷன் ஆகிட்டேன். கேடிப்பா காசு உடச்சிருக்கேன். விடுறா. டேய் டேய் டேய், ஓ மூமா டேய். யாரோ டேய், லவ் கோமாவா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி புளியா மரத்து நோய் கிளம்பு. மச்சான் டேய், நீ 2000 ரூபாய் போட்டு நிக்க மாட்டான். தலைவர் ரொமாட்டிக் கூட்டி போயிட்டான். பானுப்பிரியா எங்க காணோம்? என் மக ஏதோ லெட்டர் போட்டிருக்கானே, பொருட்டு பாத்துட்டு இருக்க. அதத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். தேடு தேடு. ஆச்சி,
வா 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 வா. ஆர்த்தி ஆர்த்தி ஓடாதடா. பட கண்ணு வா வா வா. உட்காரு. என்ன சாப்பிட்டியா? வணக்கம் துபாய்க்காரமா. மண்ணாங்கட்டியுமா சந்திரான் பேர் சொல்லி கூப்பிட்டா போதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்க வீட்டுக்காரர் துபாயில இருக்கனால துபாய்க்காரமான்னு கூப்பிட்டேன். எனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. என்னவா? பூமா லெட்டர் போட்டிருக்கா அண்ணா. தேடுறான் இன்னும் தேடுறான். ஆ, கண்டுபிடிச்சிட்டான். பிரிச்சு படி. உள்ள மேஜை மேல பிஸ்கட் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. கொஞ்சம் சத்தம் போட்டுதான் படியேன். சத்தம் போட்டு படிக்க பக்க கணக்கா எழுதிருக்கு. எழுதிருக்கதே 3 வரி தான். என்ன எழுதிருக்கா? 23ஆம் தேதி ஊர்ல இருந்து வராங்களாம். சரி நான் வரேன். கொஞ்சம் இரி. பொண்டாட்டிய சண்டை போட்டு வீட்டுக்கு விரட்டி விட்டுருக்கான். ஏன்னு கேளுங்க. திமிரு. திமுரு எனக்கு இல்லம்மா, அவளுக்கு தான். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கேன். என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தான் கவர்மெண்ட். அப்படி நினைச்சாதான் விளங்க முடியும். பொண்டாட்டிய வீட்டை விட்டு விரட்டி விட்டான். சோறு எங்க திங்கான்னு கேளுங்க. சோறு வந்து நாயர் கடையில தான் தின்னுட்டு இருக்கேன். அவன் என்னமோ டயரை வெட்டி போட்ட மாதிரி ஒரு தோசை போட்டுட்டு இருக்கான். தெரியுது இல்ல? அப்ப பொண்டாட்டிய ஒழுங்கா கூட்டி வச்சு குடும்பம் நடத்த வேண்டியதானே. அடுத்த தடவை உன்னை பார்க்கும்போது பொண்டாட்டி பிள்ளைங்களோட தான் பார்க்கணும். போய் சேரு. 50, 100, 150. இந்த 150 ரூபா கார்டுக்கு பணம் வாங்குறான். சரிதான், ஒழுங்கா பணத்தை திருப்பி கட்டணும். ஆமா, கட்டாம போனா நீ விட்டுருவியாக்கும். இந்த நோட்டை வச்சுட்டு வேற நோட்டு கொடு. இந்த நோட்டுக்கு என்ன? இனிமே புதுசு கேட்டா நானே அச்சடிச்சு கொடுத்துருவேன். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்குள்ள யப்பா. என்ன ஒரு கம்பெனில வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும்னே. போடு. அப்ளிகேஷன் போட அப்புறம் பணம் வேணும்னே. அப்ப போடாதே. அண்ணே அண்ணே காலை முடியா? அண்ணே சத்தியமா திருப்பி கொடுத்துருண்ணே. அண்ணே 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 வேலை விஷயம்ண்ணே. நீ கேக்குற 50 ரூபாய் தரேன்னு வச்சுக்க. நீ திருப்பி தருவாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? இதுக்கெல்லாம் ஜனாதிபதி வச்சு ஒப்பந்தம் போட முடியும். நீ என்ன வேணாலும் போடப்பா. ஆளை விடுறா சாமி. அண்ணே பொய்யாங்க வெண்ண வேலையை பொண்ணு துடிக்கிறேன்னு ஒரு நாயும் புரிஞ்சுக்க மாட்டேங்க. உங்க அண்ணன் வீட்டுல இருக்கானா? ஏன் எங்க அண்ணன் கிட்ட 50 ரூபாய் வாங்கலான்னு பாக்குறியா? ஆமா, உங்க அண்ணன் ஒரு பெரிய தொழில் அதிபர். மாசம் 10 ரூபா டேன் வருவாரு. பொம்மா நீ வேற. அவன் என்ன மாதிரி வேலை வெட்டி தான் வஞ்சிட்டு இருக்கான். வேலை வெட்டி இருக்கோ இல்லையோ, உன்ன மாதிரி தெருவுல போற வட்டிக்காரன் எல்லாம் விரட்டி காசு கேட்க மாட்டான். உங்களுக்கு ஆண்டவன் நல்லா அப்படம் தந்திருக்காமா. எனக்கு அப்படியா நம்பர் 1 லூசன். இந்த மாதிரி திருவிழா சவுமெண்ட் வைக்கிற மாதிரி சட்டை நாளைக்கு தூரத்துக்கு கேட்டா வாம்பா. சரி இப்போ ஒரு 50 ரூபாய் வேணும் கேட்டு ஓடுனியே, உண்மையிலேயே இது அப்ளிகேஷன் வாங்கத்தானே? அதை வச்சு அண்ணா நல்ல வீடா கட்ட முடியும். இந்த குசும்பு தானே வேலைங்கிறது. கொஞ்சம் இரு. ஏ கிருஷ்ணமூர்த்தி, நீ ஏன் தாடி வளர்க்கற? எல்லாம் உனக்கா அதுதான். ஐயா என்ன ஐயே உயண்டு கடைக்கு போனோமா ஜாமான் வாங்கணும் விட்டுட்டு எவன் தாடி வளர்க்கறான் எவன் மொட்டை அடிக்கிறான் போவியாங்க. இந்தா. வேண்டாம். அது இல்ல, வேலை கிடைச்சோன்னு அந்த காசை திருப்பி கொடுப்பேன். அப்ப வாங்கிக்கணும். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. என்ன வேலை கிடைக்குண்ணா? நீ பணத்தை திருப்பி கொடுப்பேன்னு. சரி, உங்க அண்ணங்க போயிட்டான். எங்க போயிருக்கான்னு தெரியல. காலையில 10 மணிக்கு வீட்டு விட்டு போயிட்டான். இங்க பார், இனிமே தெருவுல போற வரவங்க கிட்ட எல்லாம் வட்டிக்கு பணம் கேட்டு அலையாத. புரியுதா? சரி விட. இவன் எங்க போட்டான்னு தெரியல. நான் கண்டுக்கறதே இல்ல, அவன் தான் தேடி வரான். நீ கள்ளி. சந்திரக்கா, நீ வா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? போய் சொல்லாம சொல்லணும். சத்தியமா நான் போய் சொல்லவே இல்லக்கா. அக்கா நீ அந்த சொல்லு. அண்ணன் பின்னாடியே வருது. எந்த அண்ணன்? அந்த அண்ணன் தானே. அந்த அண்ணன் வேற ஒரு உலகத்துல இருக்காரு. அப்புறம் எப்பவுமே இப்படிதான்க்கா. அத்தை பையன்றதுக்கா என்ன பண்ணாலும் சும்மா இருக்க முடியுமா? இந்த இடத்துல அன்னைக்கு நறுக்குன்னு கிள்ளி விட்டான்க்கா. அக்கா என்னக்கா? சரி நீ சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் குளிக்கும்போது வந்து எட்டி பாக்குறான்க்கா. அடப்பாவமே, நீ சொல்ல வேண்டியது தானே. இந்த எட்டி பாக்குறவெல்லாம் வச்சுக்காத, வேணும்னா உள்ள வந்து பாருன்னு. போக்கா. ப்ளீஸ் அக்கா. அந்த அண்ணனை பார்த்தா பாவமா இருக்கு, என்னன்னு கேள. ஓ, இவருக்கு சப்போர்ட். நீ முதல்ல நடைய கட்டு. போ போ. துறைக்கு என்ன வேணும்? முதல்ல இந்த கோதரனை நிறுத்து. மறுபடியும் என்ன வேணும் சொல்லு. நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்ல பிடிக்கல. ஏன் சொல்லு. இப்ப வந்து உன் முன்னாடி நிக்கா பாப்புமா, என்ன செய்வ நீ? இந்தா முழிக்கிய ஒரு முழி, இப்படி திருன்னு முழிப்ப. அப்புறம் மண்டைக்குள்ள கைய விட்டு 2 கோதுவ. வாயை திறந்து அவகிட்ட ஏதாவது சொல்ல போறியா? கிடையாது. அப்புறம் அவ எப்ப வந்தா உனக்கு என்னன்னு? எடுத்தமா கவுத்தமாங்கிறதுக்கு இது ஒண்ணு வியாபாரம் இல்ல, லவ். ஓ, லவ் எங்களுக்கு சொல்லித்தராரு இவரு. இது பார், நீ வேணா லவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம். ஆனா உன் லவ் எல்லாம் லோக்கல். இங்க யாரு லோக்கல் கீகல்னு சொன்னா பல்ல பெத்துறோம் பாத்துக்கோ. ஜனவரி மாசம் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, பிப்ரவரி மாசம் கல்யாணம். இதுக்கு பேர் தான் லவ்வா? பின்ன எதுக்கு பேர் லவ்வோ? ஒரு பொண்ண லவ் பண்ணணும்,
அந்த பொண்ணுகிட்ட சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மண்டைய கோதி விட்டுக்கிட்டு இப்படி ஊர் ஃபுல்லா அலையறியே, இதுக்கு பிறகு லவ்வோ? காத்துட்டு இருக்கிறதுல கூட எவ்வளவு சுகம் இருக்கு தெரியுமா? திங்கக்கிழமை ஒரு பொண்ணை பார்த்து, செவ்வாய்க்கிழமை சிரிச்சு பேசி, புதன்கிழமை லெட்டர் கொடுத்து, வியாழக்கிழமை சினிமா போலாமான்னு கேட்கிற லவ் இல்ல என் லவ். இது வேற. வேற என்ன? நான் நிறைய திங்கக்கிழமை பார்ப்பேன், என்னைக்காவது ஒரு செவ்வாய்க்கிழமை பேசுவேன். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல வேற யாருக்கா கட்டி கொடுத்துருவாங்க, நம்ம அப்படியே. அதான் அக்கா லெட்டர் போட்டிருக்கா, என்ன 3 நாளைக்குள்ள வந்துருவா, போதுமா? கடவுளே, கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு பொண்டாட்டிய பார்க்க போற மாதிரில பல்ல காணிக்கான். நீ சொன்னாலும் சொல்லாட்டியா அவன் என் பொண்டாட்டி தான். உனக்கு வேற வேலையே இல்லையா? நேரமாச்சுன்னு சொன்னேன்ல, வீட்டுல போய் சமைச்சு நல்லா சாப்பிட்டு தூங்கு போ. கொழுப்பு தானே இது. மறுபடியும் என்கிட்ட வந்து தலைய கோதுவில்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். காசு இருக்கு, அதெல்லாம் மட்டும் வச்சுக்க மச்சான். கஷ்டப்பட்டு வாங்கிருக்கேன் 50 ரூபாய். அப்ளிகேஷன் போட்டு வாங்கிருக்கேன். எந்த வாங்கிச்சா? கையை பிடிங்க. டேய் உர்றா. டேய் மாமா, அப்ளிகேஷன் போடு மாமா. சொன்னா கடை எடுக்கடா. குத்தி காட்டுடா டேய். மாமா டேய். அரேபிய குதிரை மாதிரி வராளுங்க மாமா. மச்சான் தமிழ்நாட்டுக்கு எஃபர்ட் இல்ல மாமா, அப்படியே ஹாலிவுட் மாதிரி இருக்குது. மச்சான் அந்த கருப்புல பூ போட்டு சேலை உடுத்திட்டு போறாடா, அந்த பொண்ணு பேர் என்ன மாமா? அவ பேர் தான் அம்மு. அம்மா என்ன நீ கும்மன் இருக்க. உன்கிட்ட கேட்டேனா? ஒரு அபிப்பிராயம் தான். கிழிச்ச. இதுக்கு தானே வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்திருக்க. வேலை தெரியா? சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லம்மா. வேணா பாரு, தமிழ்நாட்டுல எல்லாரும் வேலை கிடைச்சு செட்டில் ஆனாலும் நீ பொறுக்கிட்டு தான் அலைய போற. ஏய் வாங்கடி போலாம். சண்டை சொல்றேன் பாரு. யோ அப்புறம் எம்எம் வச்சு பொண்டாட்டி யோசனை வேலை கிடைக்காது. பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது, ஓடி ஜோட். டேய் டேய், கிண்டல் அடிச்சது போறோம். ஏன்டா இப்படி பொறுக்கித்தனமா நடந்துக்கிறீங்க? நாங்க பொறுக்கித்தனமா அக்கட சோடு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குள்ள என்னமோ பண்ணுது, உனக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா நாட் ஃபார் சேல்ங்கிற மாதிரி ஒன்லி ஃபார் பூமான் மனசுல பட்டா போட்டு வச்சுட்டேன். இப்ப பூமான் பேர் சொல்லும் போதே 1 லட்சம் பட்டா முடிச்சு குவின்னு பிறந்திருக்குமே. அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வரகுது. தப்புங்கிறியா? என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் தங்கச்சி எவன்டா கிண்டல் பண்ணது? நாங்க நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அதுல உன் தங்கச்சி எனக்கு தெரியாது. டேய் டேய், உடம்புல கை வைக்கிற விளைச்சுக்காத. என்ன படிச்சமா வேலைக்கு போனமான்னு கிடையாது. ரோட்ல போற பிள்ளைங்கிட்ட என்னப்பா கேலி பேச்சு வேண்டி கிடக்கு? படிக்க போற பிள்ளைகிட்ட என்ன கிண்டலுங்கிற? அவங்கள பார்த்தா படிக்க போற பிள்ளைங்க மாதிரி தெரிஞ்சது, நடிக்க போற பிள்ளைங்க மாதிரி தெரிஞ்சது. டேய், என் தங்கச்சி கிண்டல் பண்றதுக்கு நீங்க யாரா? வீட்டுல இருக்க வரைக்கும் தான் அவன் தங்கச்சி, வெளியே வந்துட்டா பப்ளிக். என்ன லீக்கம்? என்னமோ பப்பிலிக்கான். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல துணியை எப்படி உடுத்தணும் உன் தங்கச்சிக்கு தெரியல. முதல்ல அதை சொல்லி கொடு. துணி உடுத்துறது அவங்க இஷ்டம். அது உங்க வீட்டுல. அது உன் வேலை பார்த்து போ. மச்சான் போயிடாதடா. அப்புறம் ஜாக்கெட்ல முதுகு முன்னாடி ஓட்ட போட்டுருக்காங்க மாமா. சினிமா தேட்டர்ல கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்கும்போது போடுவாங்கல்ல ஓட்ட, அந்த மாதிரி பசங்க போய் கேட்கறாங்க எப்ப டிக்கெட் கொடுப்பீங்கன்னு. தேவையாது. அப்புறம் சேலை மேட்ரு, சேலை இங்க கேட்டாங்க மாமா, எங்க கிட்ட நீ கேட்டானே கேட்டா லோகிப்பான். தினசரி பார்த்துட்டு தெருவு 10 பசங்க காலியாராங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புருஷன் கட்டி காணிமா லோகிப்பு. ரோட்ல போற வரவன் எல்லாம் லோகி பட்டி காமிச்சு பஞ்சாயத்து வரைக்கும் பிரச்சனை வந்துருச்சு. டேய் பொறம்போக்கு, உனக்கு தான் வாய் இருக்குன்றா வாய்க்கு வந்து விட்டு பேசுவியா? தைரியம் இருந்தா ஒத்தை கூட நின்னு பாடுறா. டேய் என்னடா பண்ணுவ? உனக்கு கோவம் வந்தா உன் தங்கச்சி மேல காட்டு. நாளைக்கு உன் பொண்டாட்டி அந்த மாதிரி துணி போட்டா அவன் மேல காட்டு. நீ ஒழுங்கா இருந்த பசங்க ஒழுங்கா இருப்பாங்க. மவனை நீ சொதப்புன பசங்க சூப்பரா சொதப்புவாங்க. போடா வெளியே. ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடு. வெளியே போயிடுனா வெளியே போயிடு. எதுக்கு இப்ப சாமி வந்த மாதிரி ஆடுற நீ? ஆடாம என்ன நடந்து தெரியாதமா உனக்கு? எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லடா. உன் துணிமணி எல்லாம் எடுத்து இப்ப நீ வெளியே போயிடு. வெளியே போயிடுனா வெளியே போயிடு. வெயிட் அவுட் வெளியே போயிடணுமா? வெயிட் அவுட் வெளியே போயிடணுமா? இப்போ போயிடுறேன். அதை விட்டு துணிமணி எடுத்து வெளியே போ. துணிமணி எடுத்து வெளியே போ. துணிமணி எடுத்து அழட்டி நீ எனக்கு போனா இப்படியே போன்ட்டான். நீ நல்லவனா தான் எடுத்து கொடுத்துருப்பேன். என் சொத்து பூரா வித்தாவது எடுத்து கொடுத்துருப்பேன்டா. ஆமா, இவருக்கு அப்படி 11 ரூபாய் சொத்து இருக்கு. இத பாரு, ரோட்ல போற பொட்ட பிள்ளைங்களை அசிங்கமா பேசிட்டு உனக்கு வாய் வரையா? பேசா போ, போய் சேரு. அவங்க தான் அசிங்கமா போறாங்க. டேய், அவ எப்படி போற அவ இஷ்டம். உனக்கு என்னடா வந்தது? திமிரு பிடிச்சவன். இவங்கிட்ட என்னடி பேச்சு வந்துட்டு இருக்கு? இவன் கூட படிச்சவன் நிறைய பேர் சம்பாரிச்சு அப்பனே ஆத்தால உட்கார வச்சு 3 வேளை சோறு போட்டுட்டு இருக்கான். இவன் சம்பாரிச்சு 1 வேளை சோறு போட்டுருப்பாங்க. எனக்கு நீ திங்கில இருக்கே அவனுக்கு தெரியும். யாரா திங்கிட்டு இருக்காங்க? டென்ஷன் ஆகாதே. பஞ்சாயத்து கொண்டு போய் இழுத்துறால மகன், அவன் கையை எடுக்காம நீ விடுறதுல. கையெடுத்துன்னு வச்சுக்க. மௌனே அப்புறம் நீ ஜெயில போய் கழுவிஞ்சு ஒண்ணு வந்தீங்க. உங்க மட்டும் கட்லெட்ட போடுறீங்க. கட்லெட் போறீங்களான்னு கேக்குறாடா. என்னடா விடுங்க. என்னப்பா வெளி வீட்ல இருந்து துரத்தி விட்டானுங்க மச்சான். என்ன எல்லாம் அந்த நாய் பண்ற வேலைடா. அவ ஜாக்கெட் அவ முதுகு, அவ எங்க ஓட்ட போட்டு போனா இந்த நாய்க்கு என்ன வந்தது? டேய்,
அவ ஜாக்கெட்டை போடாம போட்டா இந்த நாய்க்கு வந்தது. ஏன் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சொல்லிடும் போது இதெல்லாம் தெரியலையா? வேலை வெட்டி இல்லாதவங்க கூட எல்லாம் பழக்க வச்சு வாழ்க்கை இப்ப மாதிரி மொட்டை மண்டபத்துல வந்து நிக்குது. ஆமா, இவர் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்த்தாரு. ஆமா, திடீர்னு ஒரு ஐடியா, காலேஜ் போலாமா? அதான் ஊத்தி முடி அமிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன காலேஜ்? நியூ அட்மிஷன் போட்டுருக்காங்க மச்சான். பசங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. நம்ம பிரபா பாலாஜி எல்லாம் வர சொன்னாங்க. போலாமா? போலாம் இல்ல, போறோம். பூக்கள் மலர்த்து தின்னந்தோறும் வசம் அடிக்கிட்டு தின்னந்தோறும் பூக்கள் மலர்த்து தின்னந்தோறும் வசம் அடிக்கிட்டு தின்னந்தோறும் வண்ணம் வெள்ளுக்கிட்டு தின்னந்தோறும் வாழ்க்கை நடக்குத்து தின்னந்தோறும் பிறக்குது தினந்தோறும் ஆயிரம் கனவுகள் தினந்தோறும் ஆசை பிறக்குது தினந்தோறும் ஆயிரம் கனவுகள் தினந்தோறும் பார்வையில் தினந்தோறும் காதல் தினந்தோறும் வேலை தேடுகின்ற வசனம் தினந்தோறும் காதில் தான் போய்வதில்லையே தினந்தோறும் பட்டம் வாங்கி முட்டாள் நானும் தினந்தோறும் படிகள் ஏறி பாதம் வைத்திடுதே தினந்தோறும் பட்டதாரி வேலையை தேட தினந்தோறும் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை தினந்தோறும் அப்பனோட சண்டையப்பா தினந்தோறும் அப்ளிகேஷன் போடுவதெங்க தினந்தோறும் வாலிபம் தினந்தோறும் வாடுது தினந்தோறும் பூக்கள் மலர்த்து வாசம் அடிக்கிட்டு பூக்கள் மலர்த்து தினந்தோறும் வாசம் அடிக்கிட்டு தினந்தோறும் சந்திரக்கா, சந்திரக்கா, சந்திரக்கா. யாரு? சந்திரக்காவை பார்க்கணும். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அந்த அக்கா டிவி பார்த்துட்டு இருக்காங்க, வர சொல்றேன். சரிங்க. இங்கே தேடி வந்துட்டியா? அழுத்தம்தான். எங்கடா காலையில இருந்து ஆளை காணோமேன்னு பார்த்தேன். முதல்ல உன் வீட்டுக்கு தான் போனேன். நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன். அத ஒழுங்கா சொன்னா ஆகாதோ? இந்த சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி தலையை தொங்க போட்டுக்கிட்டு வேணும்னா பாரு, இந்த ஊருக்குள்ள பூமா பூமான்னு சட்டையை பிச்சுக்கிட்டு அலைய போற. அது மட்டும் நடக்காது. அப்ப சட்டையே இல்லாம அலைவேங்கிறியா? என்ன நீ எப்படி திட்டினாலும், எவ்வளவு கேவலப்படுத்தினாலும், உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ, இவருக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியுமோ? நானும் பூமாவும் சேர்ந்து வாழணும்னு நீ நினைக்கிற. என் காதல் எந்த சூழ்நிலையும் தோத்து போக கூடாதுன்னு நீ நினைக்கிற. அதுவும் எனக்கு தெரியும். உன் ஆளுகிட்ட தந்தி வந்திருக்கு. நாளைக்கு வரேன். நல்லா காத்தடிக்குது, மழை வரும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போ, நாளைக்கு வருவா. வரேன்க்கா. என்னாச்சு? கிளட்ச் ஒயர் கட் ஆயிடுச்சுங்கம்மா. இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க தாம்மா ஏதாவது சொல்லணும். நான் சொல்லணுமா? எனக்கு கிண்டலா? இப்படி வேணா பண்ணாங்களாம்மா? எப்படி? 50 ரூபாய் பேசுனீங்க. சரி. 30 ரூபாய் பிடிச்சுக்கிட்டு 20 ரூபாய் கொடுத்தா போதுங்கம்மா. சரி, கொடுத்துட்டு ஊரு பக்கத்துல வந்துருச்சு. அப்படியே பொடி நடையா நடந்தே. கொழுப்பு தானே இது. 20 ரூபா வாங்குற இடத்துக்கு 50 ரூபா கேட்க தெரியுதுல?
கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்கம்மா. எத்தனை பொண்டாட்டி? ஒண்ணுதாம்மா. போதுமா? வெக்கப்படாத குழந்தை இருக்கா? 3ங்கம்மா. 3? கடவுளா பார்த்து கொடுத்ததுங்கம்மா. ரேஷன் கடையில் அரிசி கடவுளா போடுறது? சரி, உனக்கு எவ்வளவு தரணும்? 20 ரூபா கொடுத்தா போதுங்கம்மா. உனக்கு 20 ரூபா தான். 3 குழந்தை இருக்குன்னு சொன்னல, ஒவ்வொரு குழந்தைக்கும் 10 ரூபா நான் கொடுத்தேன்னு சொல்லு. உங்க பேருங்கம்மா? பூமா. என்ன தெரியுதா யாருன்னு? இந்த பக்கமா அந்த பக்கமா? இந்த பக்கம். போலாம். ஓகே ஆதி, நான் இப்படியே கிளம்புறேன். பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தானே, நான் வரேன். நானும் அதுதானே சொல்றேன். பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தான் போயிட்டுறேன்னு. நானும் வரேன். பரவாயில்ல, ஓகே. பை பை, தேங்க்ஸ். உங்க சைக்கிளுக்கு என் லக்கேஜ் எல்லாம் சுமந்தது சைக்கிள் தானே? பை, see you. என்னம்மா நேத்தே வர்றதா சொன்ன? பஸ்ல வந்திருந்தா நேத்தே வந்திருப்பேன். நான் ட்ரெயின்ல வந்தேன், அதான் லேட். சரி, குளிச்சிட்டு ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? இருக்காரு. உங்க 2 பேருக்குள்ள ஃபைட் ஏதாவது? சொல்றதுக்கெல்லாம் ரைட்னு சொல்லிட்டா அப்புறம் ஏன் ஃபைட் வருது? ஐயோ, மறந்தே போயிட்டேன். அம்மா, நம்ம சந்திரமணி எப்படி இருக்கா? நீ வருவேன்னு இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, இப்பதான் துணி துவைச்சிட்டு வரேன்னு போயிருக்கா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், அவளே வருவா. போமா. பயந்தே போயிட்டேன். நீ வருவான்னு இவ்வளவு நேரம் நாங்க தான் இருந்தேன் தெரியுமா? தெரியுமே. சொல்லி தொலையேன். இல்ல, அண்ணா ஊர்ல இல்ல, ஏக்கத்துல உடம்பெல்லாம் இழைச்சு போயிருக்குன்னு பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்குது. எதையாவது எடுத்து சாத்துறேன் பாரு. அடிச்சிடாத. எங்க பொடிய? அது எங்க இங்க இருக்குது? எப்பவும் பக்கத்து வீட்டுல தான். கூப்பிட்டு போலாம். ஒரே நிமிஷம், துணியை மட்டும் துவைச்சு போட்டு வந்துடுறேன். துணியில அப்புறம் துவைக்கலாம், முதல்ல வா. சொன்னா கேட்க மாட்டேன் நீ.
பேர் தான் லவ் கோமான்றது. கண்ணை மூடி அப்படியே தியானத்துல ஆழ்ந்துட்டான் பாத்தியா? ஆமா என்னடா இது? லவ். எப்படா வந்தீங்க? கண்ணை மூடி தியானத்துல இருந்தியா? அப்பவே வந்துட்டான். உங்களுக்கு எல்லாமே கிண்டல். லவ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? லவ்வா? பொண்ணே நேத்தா ஊர்ல இருந்து வந்தது. என்னோட 8 வருஷ கனவுடா அது. அப்ப அடி கன்ஃபார்மா உண்டு. இப்படி ஆயிட்டான்டா, பேச்சு கூட மாறிடுச்சு பத்தியா? லவ்னு விளையாட்டா? ஆமா, இவர் அதுல பெரிய பல்பு. எப்படி சொல்வது பூமா? 8 வருடமாய் மலர்ந்து காத்திருக்கிறது என் காதல். இதுவரை அதை உன்னிடம் சொல்லாமல் சுமந்ததில் ஒரு சுகம், இப்பொழுது சொல்ல போவதிலும் ஒரு சுகம். என்ன செய்வது? நினைக்கும் வார்த்தைகளை என் தயக்கம் தடுக்க, அதையும் மீறி ஒரே ஒரு வார்த்தை. வாங்க வாங்க. பொண்ணு ஊர்ல இருந்து வந்ததும் பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க. நீங்க எல்லாம் வர்ற ஆளுங்க. ஆட என்னங்க நீங்க? இன்னைக்குதான் உங்க குடும்ப கோயில்ல விசேஷம், குடும்பத்தோட புறப்பட்டு வாங்க. நீங்க நாங்க புறப்பட்டு வர்றதுக்குள்ள நீங்க வந்து நிக்கிறீங்க. இப்ப எப்படி போலாம்ல? எல்லாரும் கிளம்பி வர்றதா சொன்னீங்க. நேரம் வருதா போகுதா? ஐயா, உங்களை அம்மா கூப்பிட்டாங்க. இந்த வரேன்னு சொல்லு. கொஞ்சம் இருங்க. இந்த வந்த. சரி சரி. வர முடியுமா? முடியாதா? முடியாது. நாங்க எதுக்கு வரணும்? நாங்க எதுக்காக வரணும்னு? எவன் குடும்பத்து கோயிலையோ விசேஷமா? அதுக்கு நாங்க வரணுமா? எதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆள் இங்க அடிக்கடி வர்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. சரி, செத்ததுக்கு அப்புறம் நடந்துட்டு போட்டோம். அதுக்காக ஏதோ ரோட்ல போற புறம்போக்கு ஒன்னும் பொண்ணை கட்டி கொடுக்கல. அவனுக்கு ஊரை சுத்தி ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது. அவனுக்கு ஒரே பையன். கட்டி கொடுத்தா என்னடி தப்பு? அவன் ஊரை சுத்தி நிலம் வச்சிருக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஆனா ஊரை சுத்தி அவன் எத்தனை கூத்தியா வச்சிருக்காங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். என் கல்யாணம் இன்னைக்குப்பா? நாளைக்கா? அப்புறம் ஏன் டென்ஷன் ஆறீங்க? நான் முடியாதுன்னு சொல்லியே. என் மேல உள்ள நம்பிக்கையில என்ன கட்டித்தரதா நீங்க அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க. எனக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு மோசமான இடத்துல என்ன கட்டி கொடுத்துருவீங்க? நீங்க அவர் கூட பேசிட்டு இருங்க. அம்மா கண்டிப்பா உங்க கூட இப்ப கோயிலுக்கு வருவாங்க. நான் இன்னொரு நாள் வரேன். ஓகே? உள்ள என்ன காய்ச்சி முச்சுன்னு சத்தம்? யாருக்குமே கோயிலுக்கு வர பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்துருவாங்க. அம்மா, நீ தானே சொன்ன சொல்றதுக்கெல்லாம் ரைட் சொன்னா அப்புறம் ஃபைட் ஏன் வருதுன்னு? அவர் சொல்றதுக்கெல்லாம் ரைட் சொல்லிடு. ஃபைட் நீ பண்ண வேணாம், நான் பண்றேன். உன் பொண்ணு ஃபைட் பண்ணி நீ பார்த்ததே இல்லல்ல? ட்ரிச்சி SRC ஹாஸ்டலையே கலக்கி இருக்கேன் தெரியுமா? சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வா. ஓகே? வெளியே போறதுக்கு முன்னாடி இந்த 2 தேங்காய் உரிச்சு போட்டு போ. எனக்கு தேங்காய் உரிக்க தெரியாது. வேலை வெட்டிக்கு போவா 3 வேளை மூக்க பிடிக்க சோறு திங்க தெரியுமா? நீ மட்டும் நான் இந்தியன் பேங்க்ல வேலை பாக்குற. இந்த நக்கல்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சோர்ண கட்ட ஜென்மம். நீ என்ன ஒரே அடியா கேவலப்படுத்தன்னு வையே, லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுவேன். சொல்லாத. டேய், அது என்ன? பசங்க சொல்லி அனுப்பிச்சாங்களா? என்ன? இந்த பூமாக்கா இருக்காங்கல்ல? பூமக்கா? டேய், பூமக்கா என்னடா சொன்னாங்க? டேய் சொல்றா. டேய் சொல்றா, சீக்கிரமா சொல்றா. டேய் ப்ளீஸ் சொல்றா. டேய் என்ன டென்ஷன் பண்ணாத, சீக்கிரமா சொல்றா. டேய் என்னடா சொல்லி அனுப்புறாங்க சொல்டா. நீ என்ன போட்டு இப்படி ஆக்குனதுல எல்லாம் மறந்து போச்சுப்பா. தெரியாம ஆட்டிட்டேன்டா. யோசிச்சு பாரு ப்ளீஸ்.
யோசிச்சது போற என்ன? இந்தாப்பா. அன்புள்ள ஆதிக்கே, முடிந்தால் சுஜாதா புத்தகம் கொண்டு வரவும், இல்லையேல் கொடுத்து அனுப்பவும். தேங்க்ஸ்ரா. நான் எப்படி அவங்க வீட்டுக்கு போறது? ஏன் போக முடியாது? அவங்க அம்மா அப்பா இருப்பாங்களே. அவங்க அம்மா அப்பா எல்லாரும் பக்கத்து ஊர் கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த அக்கா மட்டும் சொல்லவா இருக்கு. நிச்சயமா? உன் மேல சத்தியமா. காஃபி சுத்தமா நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணி குடி. உனக்கு? எனக்கா? இந்த காஃபியா? ஐயோ, நீ குடி. ஐயோ, என்ன இது? நீ தானே புக் வேணும்னு கேட்ட. புக் வேணும்னு கேட்டேன். இந்த புக்கா கேட்டேன்? சுஜாதா புக் தானே கேட்டேன். இன்னைக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி படி. பக்கத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கான், சீனிவாசன் பேரு. சுஜாதா புக் அவங்கிட்ட நிறைய இருக்கு. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தான். கண்டிப்பா வாங்கி தரேன். எப்ப வாங்கி தருவ? மச்சடே, ஏய் வா மாமா, என்ன திடீர்னு வேர்த்து விறுவிறுத்த? டவல் கீழ. அதெல்லாம் எது வேணாம்டா. அன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்க அம்மா சொன்னாங்களா? சொன்னாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உங்ககிட்ட முக்கியமான ஒண்ணு கேட்கணும்னு வந்திருக்கேன். முடியாது மட்டும் சொல்றதா மாமா? துட்டு கிட்டு கேட்டறத பாக்கெட்ல 10 காசு கிடையாது, வீட்ல இருக்கிற பெரிய தகராறு இருக்கு. சே சே சே, காசெல்லாம் வேண்டாம்டா மாமா. அப்புறம் என்ன? கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? உட்காரு மாமா. என்ன சொல்லு? நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அது உனக்கும் தெரியும்ல. அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ பாமா. பாமா இல்ல மாமா, பூமா. சரி பூமா, அதுக்கு என்ன இப்ப சொல்லு? 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? கை கொடு மாமா. வாழ்த்துக்கள். அசத்து. இது விஷயமா நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளு, நான் பண்றேன். அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன வேணும் சொல்லு? காலைல அவங்க என்னை கூப்பிட்டு படிக்க ஏதாவது கதை புக் இருக்குமான்னு கேட்டாங்க. சரி. நான் என்ன பண்ணேன், நம்ம லோக்கல்ல இருக்குல்ல எல்லா புக்கையும் எடுத்து அவங்க கையில கொடுத்தேன். எனக்கு இதெல்லாம் வேணாம், சுஜாதா புக் இருக்குமான்னு கேட்டாங்க. உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட இருந்தாலும் வாங்கி கொடுங்க, படிச்சுட்டு கொடுத்துறேன்னு சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகம் தான் வந்துச்சு. 12 மணிக்கு நான் ஒருத்தர் பார்க்க போனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன். டேய் மாமா, 8 வருஷமா நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா. முதலா புக் வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கா. வாங்கி போடலாம், அசிங்கமாயிடுற மாமா. நீ லவ் பண்ணதா நான் என்ன பண்ண முடியும்? சரிப்பட்டு வராது. டேய் மாமா, சோலை படத்துல அமிதாப் பச்சன் தர்மேந்திரக்காக உயிரை கொடுக்குறான். படம் என்னமோ பழுத்தான், ஆனா இன்னும் மனசுல மறக்கல பத்தியா? அப்படிதான் மாமா நம்ம நட்பு மாமா. அதெல்லாம் சரி வராது, நான் புசத்தை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மாமா ப்ளீஸ், உன் கால்ல வேணா நீ வேணா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ விடு பா, நீ ஆள விடு. நீ சோலை எங்க சொல்லி குழப்பிடு, நீ சரி வராது. டேய் லவ் மேட்டர்டா. டேய் மாமா,
இவ என்ன நாவல் தானா, அந்த நாவலுக்குள் நான் இருந்த நம்மை தானா. சொர்க்கம் வேண்டுமா நான் தோன்றுமே, பெண் பார்வை சொந்தம் போக்குமே, காதல் தோன்றித்தான் நெஞ்சை தீண்டுமே. பட்டத்தாரி தப்புச்சத்த புத்தகத்தை தேடிக்கிட்டு பக்கத்தூரு போல நப்பலக்கு ஊத்து செய்யற தொழிலே ஃப்ராடு. எங்க பாரு அளவு கம்மியா இருக்கு பாரு, கரெக்டா ஊத்து. யோ ஏன் சின்ன வயசுலயே குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? என்னது? ஏன் சின்ன வயசுலயே குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறேன்னு? நாளை எழுந்து குடிக்கிறதா அப்படி சுத்தமா திண்டிறேன். என்ன கல்யாணம் பண்ணியா? யோ என் புருஷன் குத்துக்கலாட்ட உசுரோட இருக்கான் தெரியல. என்ன ஒரு சின்ன மயில் கலாட்ட வச்சுக்க. ஏய் இத பாரு, வந்தமா குடிச்சமா நேரு, தேவையில்லாத பேச்சலாம் இங்க வச்சுக்காத. அந்த மாதிரி நீ எடுத்தமா ஊத்தமான்ற அட்வைஸ் கிளிக்குதுங்க. ஏய் மகனே, அவன் 1000 டென்ஷன் உட்காந்துருக்கா, நீ பட்டப்பட தண்ணி அடிக்கிறடா. அப்படியே அப்படி அவனை ஓட்டம். இவனுக்கு இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில வேலை கிடைக்கும்னு சொன்னான்ல, ஆமா அது கிடைக்காது. ஏண்டா? நம்ம தொகுதி எம்எல்ஏ கேசமூர்த்தில வேற வேண்டிய காசு வாங்கிட்டு இவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வேற அவனுக்கு வாங்கி கொடுத்தான்டா. அந்த வீடு எங்கடா இருக்கு? ஸ்டேட் பேங்க் காலனி. என்னங்கிறீங்க? உங்கள எவ்வளவு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை என்னால கிடைக்காம போயிருச்சு. ஏன் இப்படி பண்ணின்னு எங்க நியாயம் கேட்க வந்திருக்கீங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் தெரியுமா? அப்படித்தாடா பண்ணுவேன். உங்களால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க? கத்துவீங்க, அப்புறம் கத்துங்க. அட கத்துக்கப்பா. எங்களை பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? இந்த நாடு இந்த அளவுக்கு கெட்டு போனது காரணம் உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான். செருப்பால் அடிப்பேன். ஒரு நாடு நல்லா இருக்குதுன்னா அது காரணம் பப்ளிக். ஒரு நாடு நாசமா போகுதுன்னா அது காரணம் பப்ளிக் தான், அரசியல்வாதி இல்ல. பப்ளிக் என்ன பண்ணுவான்? ஒண்ணுமே பண்ணலையா? அதான் சிக்கல். உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? ஏய், ஒரு பொண்ணை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னென்ன யோசிக்கிறோம்? பையன் படிச்சவனா, எங்க வேலை பார்க்கறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், நல்லவனா கெட்டவனா, சிகரெட் குடிப்பானா, தண்ணி போடுவானா, பான் பிராக் சாப்பிடுவானா, இத்தனையும் விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஏன் எவ்வளவு கிடைச்சானா அவன் கையில கொடுத்து ஓட்டி விட வேண்டியதானே? ஓட்ட மாட்டான். ஏன்னா அது நம்ம பொண்ணு, நமக்கு பிறந்த பொண்ணு, நான் வளர்த்த பொண்ணு. அந்த மாதிரி இது நம்ம மண்ணு, நான் பிறந்த மண்ணு, நான் வளர்ந்த மண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? இல்லையே. எவன் ஓட்டு கடல் போட்ட வேண்டியதான். ஆனா ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போதோ, ஆனா ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கும் போதோ, ஏன் ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கும் போதாவது யோசிச்சிருக்குமா? யோசிங்கடா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்னென்னலாம் யோசிக்குமோ அப்படி யோசிங்கடா. படிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை நாங்களும் அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கா நீங்களும் என்ன செய்ய போறீங்க? ஆளுக்கு ஒரு சங்கு கொடுப்போம்யா, வாயில வச்சு ஊதுங்க. அது கூட சீக்கிரம் போகணும்ப்பா, இல்ல வெறும் வாயுதா, வாய் வலிக்கும். எதுக்கு சிரிக்கிற? அன்எம்ப்ளாய்டு பார்த்தா உனக்கெல்லாம் கூட இலக்காரமா போச்சா? சரி, நீ எம்ப்ளாய்டு ஆச்சே. அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடையாது, இப்படித்தான் இருக்கும் இல்ல? சொல்யூஷன் இருக்கு, தீர்வு இருக்கியா? எங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட. அட ஆமாயா, இப்போ ஒரு கேசவமூர்த்தி எம்எல்ஏ உங்களுடைய வேலைக்கு எடுத்தாங்கிறதுக்காக இன்னைக்கு 4 பேர் ஒன்னா சேர்ந்து வந்து என் வீட்டு வாசல்ல கூர்க்காவ சட்டை பிடிச்சிருக்கீங்களா? வெரி குட், இதான் வேணும். இப்ப 4 பேர் ஒன்னா சேர்ந்து வந்தீங்களா? 40 பேர் வா, 400 பேர் வா, மொத்தமா சேர்ந்து வாயா. உன்னால முடியாது. அதனாலதான் என்ன மாதிரி ஆளுகளை லோலாய் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, உங்களுக்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பிரச்சனை. ஜாதி சண்டை, மத சண்டை, மொழி சண்டை, இனச்சண்டை. இத்தனை சண்டைக்கு நடுவில் நீங்க எங்க ஒத்துமையா சேர்றது, எங்க சட்டை பிடிக்கிறது? அட சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தா சாதி சண்டை, நாட்டுல பார்த்தா இனச்சண்டை, இப்ப பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல புதுசா மத கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. இது பார், இதெல்லாம் விட்டு எறிஞ்சிட்டு நீங்க எல்லாம் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து வந்தீங்கன்னா அப்ப கிடைக்கின்றா நீ கேட்ட சொல்யூஷன், தீர்வு. நீங்க எல்லாம் ஒத்துமையா வந்தீங்கன்னா அப்ப இந்த கேசவமூர்த்திங்கிற எம்எல்ஏ பொறுக்கி நாய் உன்னுடைய வேலையில் மட்டுமில்ல, இந்த நாட்டில் இருக்கிற எவனுடைய வேலையில கை வைக்க முடியாது. ஜனங்களை மொத்தமா பார்த்தா எங்களுக்கு கை உதறும்டா. நீங்க தான் நாசமா போயிட்டீங்களே, அப்புறம் எங்களுக்கு எங்க உதறது? மா ஒரு பேக் ஊத்துமா, ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டானுங்க. கிளம்பு கிளம்பு, ஆள டென்ஷன் பண்ணாம கிளம்பு. டேய், 2 கையில கும்பிட்டு பழக போ. லுக்குடாத. என்ன பாக்குறானுங்களா இவனை? உன்ன பாக்குறானுங்களா? மேல போ. அதான் முதல்ல சொன்ன வேண்டாம், கேட்டியா நீ? அந்த கூட்டா என்ன மாதிரி டென்ஷன் ஆகும் பத்தியா? டென்ஷன் ஆகாம மகனை இடுப்புல தொங்க விடுறத பத்தியா ஒரு மேட்ரு? என்னது கத்தி தானே இது? இந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவாங்க 1 ரூபாய்க்கு. டேய், இவன் நிறுத்தி இருக்க முடியாது, இங்க விட்டான் வை, மகனை இங்க வரும். சரி, ஆதியங்களா? அவன் தான் நம்ம பக்கம் வர்றதே இல்லையே. ஒன்லி பூமா தான். நீ சொன்ன பேரு லவ் கோமான், அதோட Sujata,
நிஜமா சொல்றேன். கண்ணாடி கிட்ட இருந்து எல்லா புக்கையும் கவுத்துட்டு வந்துட்டான். தெரியுமா உனக்கு? இதோ வரான் பார். பேசாத. சீனியர். எவனும் பேசாத. நீங்க என்ன பேச வரீங்கன்னு நல்லா தெரியும். கண்ணாடி கிட்ட நான் புக் வாங்கினது கண்ணாடிக்கு எனக்கு உள்ள பிரச்சனை. இதுல எந்த நாயும் தலையிட வேண்டியது இல்ல. கண்ணாடியை கவுத்துருமே சந்தோஷப்படாத. மகன் அவன் உன்னை கவுத்திடுவான். அவனை நான் பார்த்ததானே. நீ அவனை பார்க்கலன்னா உனக்கு டேஞ்சர் இல்லையா? உன் லவ்வுக்கு டேஞ்சர். ஊத்தி மூடிடுவான். பூமா பூமான்றிய கண்ணாடியை ஒப்பன்ட்ட போட்டு விட்டா என்னன்னு தெரியல. உன் லவ் டபுள் சைடா இருந்தா பரவாயில்ல. ஒன் சைடா இருக்கும் போதே பொண்ணோட அப்பனுக்கு லவ் தெரிஞ்சா என்னன்னு தெரியல. தப்பா டான்ஸ் ஆடிடும். இப்ப என்னடா பண்ணலாம்? ஒண்ணு பண்ணலாம். என்ன சொல்லு? பசங்க மறந்துடு. எதை மறக்க சொல்ற? பசங்க பூமாவை மறந்து. ஒண்ணு தெரியுமா உனக்கு? இந்த விஷயத்துல கண்ணாடி இல்ல. என் முன்னாடி எவன் நின்னாலும் சரி தூக்கி வீசிட்டு போயிடுவேன். இத பார், நான் நினைச்சதுதான். என் மனசுல விதைச்சதுதான். நீ சொன்ன பார், ஒன் சைடு டபுள் சைடுன்னு. என் பூமா எப்பவுமே என் சைடுடா. மாமா மாமா மாமா, நீ ஏன்டா அவனை டிஸ்கரேஜ் பண்ற? ஆமா, இவன் கோயம்புத்தூர்ல மில்லு வாங்க போறான். இவன் என்கரேஜ் பண்ணி அனுப்புறதுக்கு. போடாங்க. திங்கிறதுக்கு சோறு, தங்குறதுக்கு இடம், போறதுக்கு துணி, செலவுக்கு மணி. இது ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை. தண்ணி அடிக்கிறது, சுத்துறது, லவ் பண்றது, இதெல்லாம் ஒரு மனுஷனோட அடிஷனல் தேவை. அடிப்படை தேவைக்கு புடுங்குறியா? அப்புறம் அடிஷனல் தேவை வருது. மனுஷன் மாதிரி பேசுறா, ஏன்டா மிருக மாதிரி பேசுற? நான் பேசுறது மிருக மாதிரி தெரியும் மச்சான். பக்கா பிராக்டிகல். நம்ம எல்லாம் வெளியே போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட்ல இருந்து உள்ள போட்டுக்கிற பனியன் ஜாட்டி வரைக்கும் அப்பா வாங்கி கொடுத்தது. சொந்தமா ஜட்டிக்கே வெளியிலே. அப்புறம் என்ன குட்டி வருது? தம் இருக்கா? இல்ல. இருக்காதே, தெரியும். என்னன்னு கேட்டேன். சுத்தோட வச்சிருக்கேன். 150 ரூபா இருக்கும். தண்ணி அடிப்போம். கரண்ட் கட்டும்பா. டென்ஷன் ஆகாதே. தண்ணி அடிப்பா. அப்பா கரண்ட் பில் கட்டணும்டா. கட்டனா பீஸ் அப்படிடுவா. புரியுதா? வீடு இருட்டாயிரும். இந்தியாவே இதுதானே இருக்கு. காசுப்பா. பேசாதடா. டேய் பேசாதடா. போட்டு குடிப்பியா? ஏண்டா டேய், விளங்குன்னு நினைக்கிற நீ? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வேலை கிடைச்சு செட்டில் ஆனாலும் மவனை நீ மட்டும் பிச்சை தாண்டா எடுப்ப. நான் ஏதோ தேடி அவனை கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி சொல்றேன். அந்த நாய் தான் எங்க தேடி வந்தது. டேய், அவனுக்கு என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமாடா? லவ்னா என்னடா தெரியும் அவனுங்களுக்கு? இத பார், எங்க 2 பேரோட லவ் நீ அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்றானுங்கடா. சத்தியமா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் மச்சான். மகாபாரதத்திலே எனக்கு பிடிக்காத கேரக்டர் சகுனி தான் தெரியுமா? நானே உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு? பேசிக்கலா நான் ரொம்ப நல்லவன் மச்சான். வேணா அந்த 4 பேர் சேர்ந்து என் மேல பேட் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? சரி உக்காரா. நீ நல்லவனே வெச்சுக்கோ. ஏதோ என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னியே, என்ன சொல்லு? டேய், என்னடா யோசிக்கிற? இப்பா நீ பூமாவை உயிருக்கு உயிரா லவ் பண்ற, அப்படித்தானே? ஆமா. அதே மாதிரி அந்த பொண்ணு ஒன்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணுதா? இதான் இந்த கேப் தான் லவ்வுக்கு டேஞ்சர். ரெட் லைட்ட போட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா எனக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குடா மாமா. லவ்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒர்க் அவுட் ஆகாது மாமா. நம்ம காலேஜ்ல படிச்ச கதிரு ஒரு பொண்ணை 9 வருஷமா உழுந்து லவ் பண்ணான். 10வது வருஷம் வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? நான் உங்க கூட பேசினது உண்மை, பழகினது உண்மை, ஆளே இல்லாத தியேட்டர்ல சினிமா பார்த்தது கூட உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா செட்டில் ஆயிட்டான். நம்ம கதிர் என்ன பண்ணா? தண்ணி போட்டு கதறினா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. கவலைப்படாத, நான் தெளிவு வச்சிடறேன். பொண்ணுங்கிட்ட விஷயத்த பளிச்சுன்னு சொல்லணுமாமே. நேர்ல சொல்ல முடியல, லெட்டர்ல சொல்லுவோம். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் இல்ல மாமா? சூப்பரா இருக்கட்டும் மாமா. நம்ம திலீப் இருக்கானே, ஒரு பொண்ணை உழுந்து லவ் பண்ணான். அரையும் குறையுமா இழுத்துட்டு இருந்தது. ஒரே ஒரு லெட்டர், பொண்ணு சரண்டர். நீ டென்ஷன் ஆகாத மாமா, நான் எழுதி தர விடு. அப்படி என்ன லெட்டர்ல எழுதுவேன்? நிறைய மேட்டர் இருக்குது. ஒன்னு சொல்றேன் கேளு. The sky is blue, my heart is you. சூப்பர்டா. அக்கா பேர் என்ன சொன்ன மாமா? பூமா. Life is a drama, but I want பூமா. எப்படிடா மாமா? அந்த பேரை எப்படி அங்க கரெக்டா திணிச்ச மாட்டியா? விஷயம் இல்லாம பிஏ சைக்கிளை படிக்க முடியாம இந்த மூடோடியே லெட்டர் எழுதணும். அக்கா இங்க யாரு? இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாராம். நான் கொண்டு போய் லெட்டர் கொடுக்கணுமா? கொழுப்பு தானே இது. வந்திருக்கான் தேடி பிடிச்சு. அக்கா, என்ன பார்த்தா பாவமா இல்லையாக்கா? கூறுகட்டவனே, நீ படிச்சிருக்க, வேலை கிடைக்கலன்னு பாவமா இருக்கு. நாளைக்கு பசிக்குது, சோறு கிடைக்கலான்னு பாவமா இருக்கும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க லெட்டர் கூட பாவமா இல்லையானா? திமிரு தானே இது. நீ மட்டும் லவ் மேரேஜ் பண்ணிட்டல? எனக்கு தில் இருந்தது, கட்டினா அவனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்ன. நீ பண்றதுக்கு பேர் லவ் இல்ல, ஜவ்வு இழுக்கான். ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா, ஏதாயி உன்னை பிடிச்சிருக்கு, நீ என்ன சொல்லுங்கன்னா ஒரே நாள்ல முடிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு அங்கிருந்து வந்திருக்கான் லெட்டரோட. ஏக்கா, இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்த்து விடுறல, இதே மாதிரி என்னையும் கொஞ்சம் வளர்த்து விட. நீ செடி மாதிரி இருந்தா பரவாயில்ல, மரம் மாதிரி எல்லாம் இருக்க, கொண்டு போய் கொடு போ. நானே கொடுத்துருவேன். ஒருவேளை அவ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானா? ஊரை சுத்தி எத்தனை மலை இருக்கு, ஏறி குதி. என்னக்கா? என்னக்கா? இதோ பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க.
அந்த தாமோதரன் நம்ம அவளுக்கு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைய கூட்டிட்டு அருவிக்கரைக்கு போயிருக்கா. போ, நீயே கொண்டு போய் கொடுப்போ. பாரு சத்தியம். கோமதி ரெடி? கொஞ்சம் இப்படி வா. இப்படியா? இப்படி வா. இப்படி வா. ஏய் பார்த்து போய் சேர்ந்துற போற. இப்படி திரும்பி. ஓகே. அப்படியே இரு. ஸ்மைல். ஏய் சிரி. அங்கே இரு. ஏன் கையை நீட்டுற? ஏய் இங்க என்ன பண்ற? சும்மா. என்னாச்சு? இல்ல சும்மாதான். ஏய் இந்த சும்மான்ற வார்த்தையை யூஸ் பண்ணானே நிறைய ஏதோ இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லு. என்ன ஆதி? என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் கூட வா. நீயா? ஓ பேசலாமே. ஒரு நிமிஷம். ஏய் கோமதி நீ அப்படியே வீட்டுக்கு போயிடுமா? சரிக்கா. இது அப்புறம் எடுத்துக்கலாம்னா? ஓகே. சொல்லு. என்ன? என்னக்கா? என்னம்மா இடி உள்ள மாதிரி உட்காந்துருக்கீங்க? குறிப்பா நீ ரொம்ப டல்லா இருக்கமாமா. என்னம்மா? எல்லாம் உன்னாலதான்டா. பல்ல பேத்துருவா. நான் என்ன பண்ணேன்? நீ கண்ணாடி அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவான்னு நேத்து இவன் கண்ணாடியை பார்த்து சத்தம் போட்டிருக்கான். எல்லாத்தையும் அந்த நாய் பொறுமையா கேட்டு கடைசியில கவுத்துருச்சுடா. என்ன பண்ண? நீ அந்த பொண்ணை லவ் பண்ற. அந்த பொண்ணு நேத்து வரைக்கும் உன்னை லவ் பண்ணுச்சோ இல்லையோ, நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், அதை கொண்டு போய் கொடுன்னு அந்த நாய் சொல்லிருக்கு. மச்சானு கொடுத்துட்டான்டா. சரி அப்புறம்? இப்போதைக்கு நான் உங்களை தாண்டா நம்பியிருக்கேன். எதுக்கு? இத பாரு, அவ லெட்டரை பறக்க விட்டது என்னமோ உண்மைதான். ஆனா பறக்க விடணும்னு பறக்க விடல. உழைப்பிட்டான். எனக்காக யாராவது அவகிட்ட பேசணும். இது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கா மச்சா அதுக்கு இருக்கா? யாரு ஹெல்ப் பண்றா? தனியா போக முடியலடே. உன்னை தனியா பேச சொன்னாங்களா? தனியா பேச சொன்னாங்களா? இத்தனை பேர் எதுக்கு இருக்கோம்? இந்தா இவனை கூட்டு போ. இது பேசாத, எதுவும் பேசாத. மச்சானுக்காக சரி தெரியுதா? மச்சான் அவங்களை எங்க பார்க்கலாம்? சரியா 10 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துருவா. சரியா 10 மணிக்கெல்லாம் வந்துருவாங்கன்னு சொன்னா இன்னும் ஆளை காணோம். தேவையில்லாத நான் இங்க இதே வருது. அங்க பாரு, இதெல்லாம் கோயிலுக்கு வரலன்னு யார் எழுதா? வயசான காலத்துல உள்ள வந்துட்டு வீட்டுல கிடக்க வேண்டியதானே? படி ஏறி முடிக்கும் உயிர் போகும் வருது. மச்சான் பார்ட்டி வந்துருச்சு. நீலச்சல சொதப்புத்து பாரு. நீலச்சல ஒரே மிதிச்சு உருட்டுற. மச்சான் நீல சில ஜூட்டு. மச்சான் கரெக்டா பேச, சொதப்பிடாத. மறுபடியும் சொல்றேன், சொதப்பிடாத. ஹலோ ஒரு நிமிஷம். என்ன வேணும்? இல்லைங்க ஆதி, உங்களுக்கு ஏதோ லெட்டர். உனக்கு என்ன வேணும்? அது விஷயமா? எது விஷயமா? உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? அது இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு கூட அந்த லவ்வுக்கு இதெல்லாம் பிடிக்காது. வீணா போன பண்ண வேலை இது. உங்களுக்காக நான் எப்பயா சைக்கிள் போய் சுஜாதா புக் எங்கெல்லாம் வாங்கி கொடுத்தான்? போங்கப்பா. என்ன? கண்ணாங்கட்டி முதல்ல இங்க வா. வாண்ணா. மைனி பேசாம வா இங்க. என்ன விஷயம் சொல்ல? உட்கார் உட்கார். சரி சொல்லு. உலகத்துல உன்னை விட்ட வேற பொம்பளை இல்ல நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஓ
நீங்க தப்பு பண்ற பாத்தியா? இது பொம்பளை, இது பொண்ணு. ஆமா, உலகத்துல இல்லாத பொண்ணு. அப்படி மூஞ்சி மேல குத்திடுவேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வர? நான் தேவையில்லாம போட்டனா? சரி, இதோ பாரு, உனக்கு ஆதிய பிடிச்சிருக்கா இல்லையா? எந்த ஆதி? அடிச்சனா பாரு. இது கோயில் நிறைஞ்ச இடம், இங்க பொய் சொல்லக்கூடாது. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உன் மேல சத்தியமா? எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏண்டி அவன் எழுதி கொடுத்த லெட்டர் தண்ணியில விட்ட? லெட்டர் அது எவனோ ஒரு கேனை எழுதி கொடுத்திருக்கான். லைஃப் இஸ் டிராமாவா, ஐ வாண்ட் பூமாவா. உன் இதயத்துல ஓரமாவது எனக்கு ஒரு இடம் கூட, அப்படி இப்படின்னு ஒரே பேத்தல். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை லவ் பண்ணலான்னு ஐடியா இருந்தா கூட இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் பார்த்தா சுத்தமா கட் ஆயிடும். எவனோ எழுதி கொடுத்ததுக்கு இவன் என்ன பண்ணுவான்? லெட்டர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது அதுதானே. அது கொடுத்த லெட்டரை தண்ணியில விட்டுட்டேன். ஆனா அது எனக்காகவே எழுதி என்கிட்ட கொடுக்காத லெட்டரை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் சொல்ல? ஏ இப்ப நீ எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ இங்கே இரு, நான் போய் அவனை அனுப்பி வைக்கிறேன். நெஞ்சத்தில் வெகு நாட்களாய் காதல் ஏக்கம் பூவே கோமக சிரிப்பினில் அடிக்கடி காதில் புது புது ஓசேரி நான் இங்கே இன்று கண்டிட புது புது பண்டிகை தேவையடி. உன் வானம் பூமியும் காற்றும் இருப்பது இங்கே காதலர் வாழ்ந்திருப்பான். அந்தேன் என உன்னிடம் முழுதும் இனிதினம் அன்பென பண்டிகைதான். அன்பென்ற சிகரத்தில் என்னை நான் கண்டேனே கண்டேனே இன்றுதான். மண்ணின் மேல் பல உண்டு இன்பம்தான், அது சுகப்பானதான். ஞாபகம் மலர் முகம் ஒன்றுதான் ஞாபகம் என்னும் ஒரு நொடியும் நீதானே. நேசமே இது இளங்காதல்
அவர் வீட்ல இல்ல, வெளிய போயிருக்காரு. அவர் தான் வீட்ல இல்லைன்னு சொல்றேன்ல. பார்த்தேன், வழியில பார்த்தேன். வீட்ல இருக்க சொன்னார். இப்ப வருவார். இருக்கலாம்ல? நான் ஒரு கூறு கேட்டவையா, நம்ம வீட்ல போய் இருக்கிறதுக்கு கேட்டு ஓய், என்ன அது? காய்கறி. வீட்ல வேலை செய்றியா? குடிக்கும் தண்ணி கொண்டு வா. சரி. ஓய், சில்லுன்னு இருக்கணும். உன்ன மாதிரி. இங்க விளையாடலாமா? வாடி. இங்க விளையாடலாம். நான் தான் ஃபர்ஸ்ட். பேர் மல்லிகா. அதான் வாசமா இருக்குது. என்ன வயசு? 16. நியாயமான வயசு. மல்லிகா, உனக்கு என்னடி இங்க வேலை? உள்ள போய் வேலையை பாரு. இதுவும் நல்லா தான் இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஏ வள்ளி, உங்க வீட்டுக்கு போய் விளையாடுங்க. போங்க போங்க போங்கன்னு சொல்றேன்ல. இது கூட நல்லா தான் இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. உங்க அண்ணன் வீட்டுல இருக்கானா? எனக்கு அண்ணனே கிடையாதே. கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். கொழுப்பு தானே இது. ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி, உன்னை 4 நாளா எங்கெல்லாம் போய் தேடுறதே? எங்க ஆளே பார்க்க முடியல. இப்ப பாத்துட்டல, டக்குன்னு சொல்லு. என் தம்பி ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறப்பா. ஏதாவது ஒரு வேலை சேர்த்து விடேன். கரெக்ட் ஆக்கலாமா? தமாஸ் பண்ணாதப்பா. யோ, நானே வேலை விட்டு எல்லாமே ஊர்ச்சிட்டு அலையறேன். என்கிட்ட வந்து வேலைன்ற லொல்லு தானே இது. எங்கயாவது கடலை சேர்த்து விட. நமக்கு தெரிஞ்ச ஒயின் ஷாப் தான். சேர்த்து விட்டா கெட்டு போடுவான்பா. இப்பெல்லாம் கெட்டு போனதான் நாட்டுல வாழ முடியும். ஒன்னும் புரியாத ஆளா இருக்க நீங்க. சரி, உன் தம்பி தீர கத்து கொடுத்தா திருடுவானா? அநியாயத்துக்கு திருடுவான்பா. போய் சொல்லுவானா? சூப்பரா சொல்லுவான்பா. அவன் உன் கூட இருக்க வேண்டிய ஆளு. அப்ப நீ ஒன்னு பண்ணு, நம்ம தொகுதி எம்எல்ஏ கேச முடிச்சிருக்கான் பாரு, அவன் ஆபீஸ் போய் சேர்த்து விடு. 10 வருஷத்துல மினிஸ்டர் ஆயிடுவான். அவன் பார்த்தா ஐடியா கொடுத்தா மறந்துடாதா? சரிப்பா. மா மா என்ன என்ன விஷயம்? யாருக்கு இது? வேற யாருக்கு? உனக்கு தான். இதை எவன் திங்க இல்ல? திங்க அத போ. என்ன திங்க அத போ? இதான் என்னால முடியும். இஷ்டம் இருந்தா தின்னு, இல்லனா வச்சிட்டு போ. விதவிதமா சமைச்சு கொட்டுறதுக்கு நீ என்ன சம்பாரிச்சு கொட்டுறியோ? நீ எனக்கு விதவிதமா சமைச்சு கொட்டணும்னா சாம்பார் யூமா இருந்தா ஊத்து. வேலைக்கு போ. எது சாம்பார் வேலை கிடைக்காதுமா உங்களுக்கு? அப்படியே தனியா உள்ள சமையல் வந்து போட்டுருக்கு. வாய் வாய். சும்மா நீங்களும் டென்ஷனா என்ன டென்ஷன் ஆகாதீங்க. 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்களா? அதுல ஒரே ஏக்கர் நிலத்தை வச்சு எங்க வேலை வாங்கி தரல. கரெக்டா நிலத்தை வைக்க மாட்டீங்க. பரம்பரை நிலம் பெரிய ராஜ பரம்பரை பாரு. சரி, இந்த வீட்டுக்குள்ள வெள்ளம் ஜோலியும் போட்டு நிலைமை எங்க இது? பெத்த அப்பனை பத்தி பேசுற பேச்சா இது? எத்திட்டாலும் இது வேற ஏதாவது இருந்தா தான். மண்ணை வாரி தின்னு போ. என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற பின்னாடி. டேய் கிருஷ்ணமூர்த்தி, வாடா. எதுக்கு வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்த? நான் என்ன தனி நாடு கேட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். சோத்துக்கு சண்டை போட்டுக்கிறேன்டா. இருக்கிறத திங்க வேண்டியது. ரசம் வச்சு தின்னு பாரு, உனக்கு தெரியும். நம்ம வெள்ள மட்டத்துல போய் தண்ணி அடிக்க போவோம் பாரு, அங்க ஒரு ஊரா திருவாங்க நிமிஷம். அந்த மாதிரி ஊருகா கப்படிக்கிறா அது. இது பத்தாதுக்கு எங்க சொந்தக்காரெல்லாம் வந்து கும்பல் கும்பலா இருந்துக்கிறான். மெஸ்ஸி மாதிரி நல்லா சாப்பிட்டு போற மாதிரி தெரியுது. போமா போமா, நீ இது ஒரு வில்லங்க பிடிச்ச பார்ட்டி. ஏய் மச்சான், உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்த தெரியுமா? எதுக்கு மாமா? உனக்காக ஒருத்தன் ஒரு ஃபுல் பாட்டில் நெப்போலியன் பிராண்டி, 8 பாட்டில் பீர், 4 பாட்டில் சோடா, சிக்கன், மட்டன், தம் எல்லாம் வச்சு வெயிட் பண்ணிருக்கான்டா. என்னடா மாமா அசத்துறீங்க? நான் ஆஸ்திரடா, மச்சான் ஆஸ்திரண்டா. மச்சான் அது பொண்ணு ஆஸ்திரடா. டைட்டில் புதுசா ஒரு வாட்ச் விட்டுருக்கல, 2000 ரூபாய். அதை வாங்கி கொடுத்துருக்காடா. லெதர் பெல்ட், ரீபாக் ஷூ, பெப்பே ஜீன், வீக்கெண்ட் டி-ஷர்ட், அந்த ஒண்ணுக்கு பக்கத்துல 2 சைபர் போட்டுருக்கேன். 100 ரூபாய் நோட்டு முன்னாடி எல்லாம் பாத்துருக்கேன். அது நிறைய வச்சிருக்கான்டா, அதுவும் லெதர் பஸ்ல. சரி, நமக்கு இப்படி பார்ட்டி இருந்தா சொல்லேன். மூஞ்சிய கண்ணாடியில் பாத்திருக்கியா? அது ஒன்று இருக்கும். சரி, தண்ணி அடிக்க எல்லாம் வாங்கி வச்சீங்க, ஊர் வாங்கி வச்சீங்களா? போடாங்க எச்ச. வா வா. அவன் ஒரு பெக்கு போறான கேளு. டேய் நீ கேளுடா. மாமா டேய், ஒரு பெக் போடுறியா? செருப்பள்ளி அடிப்பேன். மாமா
ஒரு பெக்காத அடிக்கிற மாமா இல்லன்னா எங்களுக்கு பார்ட்டியே தேவையில்லை. சரி முதல்ல இதெல்லாம் தூக்கி உள்ள ஊத்திட்டு வாங்க போலாம். மாமா வாடாண்ணே. ஸ்மாலாவது போடு இந்தா. ஏய், பாய் உதப்ப. படிக்கிற மாமா நீ. டேய், வாடாண்ணே, டேய். குடுறா, குடிண்டாண்ணே. ஏய், சீ, எப்படிடா இதை குடிக்கிறீங்க? வாயாலதான். ஆமா இந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுக்க ரொம்ப நன்றி மாமா. ஏய் தேங்க்ஸ் சொல்டா. தேங்க்ஸ் மாமா. சரி மச்சான் நீ வாழ்க, மச்சான் காதல் வாழ்க, எல்லாம் வாழ்க. அந்த கபான பேரு பூமா பூமாக்கா வாழ்க, எல்லாம் வாழ்க. எடுத்து குடுடா டேய், மாமா எடுத்து குடுடா. குடியாட்டே. என்ன ஒண்ணு இல்லைங்கண்ணே, நம்ம வீட்டுல நம்ம ஐயாவுக்கும் சரி, அவங்க வீட்டுல அந்த ஐயாவுக்கும் சரி, உங்களுக்கு தான் கட்டித்தர இஷ்டம். ஆனா நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு தெரியும். இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணோட அம்மாவுக்கும் எனக்கு கட்டி தர இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வர, அதானே? ஆமாண்ணே. நமக்கு பிடிக்கிறது மட்டும்தான் முக்கியம். இப்போ நாட்டுல நிறைய பேர் தாலி கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாம் மனசு பிடிச்ச வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாதிக்கு மேல சிக்கல் தான். 4 நாள் நான் ஊர்ல இல்ல, இந்த செலவு போன வச்சுக்கோ. ஐயா வர வீட்டுல இல்ல, நெல்லோடு அடி யாருனா தான் வச்சுக்கோ. 4 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு சொல்லு. என்ன? சரிண்ணே. ஏய் என்ன? இல்லைங்கண்ணே, நீங்க கட்டிக்க போற பொண்ணோட யாரோ ஒரு பையனா, பேரு ஆதின்னு, அவன் கூட 4 பசங்க சேர்ந்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிறாங்கண்ணே. இத தலைய தொங்க போட்டு சொல்றியா? இல்லைங்கண்ணே, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்றேன். நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் கிளீனா இருக்கணும். என்ன? டேய் வீட்டுல போய் படுறா. எனக்கு வீடே கிடையாதுப்பா. அப்ப ரோட்ல போய் படு. அப்ளிகேஷன் விட்டும் போதே பக்கத்துல படுத்து கொரட்டை விட்டுட்டு தருத்திரம் முடிச்ச மாதிரி. மூதேவி தண்ணி எடுத்து ஊத்துறேன். இந்தா என்னடா இது? போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒட்டுறது கொஞ்சம் கம்மா வாங்கிட்டு வானா. மகன் 1/2 கிலோ அரிசி வச்சு அப்படி கொண்டு வந்துருக்க நீ. பாப்பா நீ போஸ்ட் ஆபீஸ் போனா எப்படி திட்டுறாங்க தெரியுமா? இங்க பாரு இது சூப்பரா ஓட்டும். ஒண்ணு பண்ணு, யார்கிட்டயா குழம்பு ஆயிட்டு வா, சாப்பிட்டு அப்படிங்க படுத்துரும். நீ ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்ல. இத ஒட்டி எங்கப்பா கொண்டு போய் போட போற? நம்ம ஒரு ஆத்துல டேய் லாஸ்ட் அண்ட் டிபோன் கம்பெனி தெரியுமாடா உனக்கு? இத ஒட்டி போட்டா வேலை கிடைச்சிருமா? ஒட்டும் போதே கிடைச்சிருமா கிடைக்காதா? டேய் உன்னதான் நடைய கட்டு கிளம்பு. என்ன? ஏய் என்னடா பண்றான் வாளு? என்னமோ லாடுன்ற கம்பெனியா போட்டோ ஒட்டி அமிச்சிட்டு இருக்கான். அப்ப இப்பதான் வாளுக்கு ஞானம் பிறந்திருக்குன்னு சொல்லு. அது ஏன் ஆளா? அவன் என்னமோ எனக்கு சோறு போட்டு வளர்க்குற மாதிரி சொல்ற. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த 60 ரூபாய் வாங்கிட்டு இன்னும் தரல. கேட்டா வேலை கிடைச்சோடனே தரேன்றான். அவனுக்கு எப்ப வேலை கிடைச்சி அவன் என்னைக்கு எனக்கு தர்றது? ஆவண்டா டேய். யாரு அவனா? டேய் வா. வந்தா நீ என்ன அடிப்ப. வரமாட்டேன். என்னடா தனியா இருக்கான், பசங்களை காணோம். டேய் உன் கூட பசங்க இருப்பாங்களா? எங்க எங்க? நீங்க யார் தலைவா? தெரியல. என்னது அப்ளிகேஷனா? வேலைக்கா? வேலைக்கா? வேலை. டேய் அப்படி டேய் என்னடா சொல்ற? நடங்க. யோ யாரியா நீ? என்ன உனக்கு வேணும்? ஊர்ல வந்து கலாட்ட பண்றியா? நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஏய் பூ மாதிரி இருக்க கசக்கிருவேன். டேய் போடா. யாரவங்க? போடா. போடா. எழுந்து. யாரவங்க எதுக்காக வந்து உன்னை அடிச்சாங்க? வாய் திறந்து சொன்னதாப்பா தெரியும். யார் அடிச்சது உன்னை? எவன்டா அடிச்சது? பக்கத்து ஊர்ல சுபை ஆளுங்கதான் தேவையில்லாம தகராறு பண்றாங்க தெரியுமா? அவன் ஏன் தகராறு பண்ண வந்தான்னு எனக்கு தெரியும். பசங்க எங்கடா? பசங்க எங்கடா? அது விடப்பா, இதெல்லாம் பெருசு பண்ணாத. எப்படியா விட முடியும்? இங்க பாரியா, இங்க பாரு. அவங்களுக்கு மட்டும் ஆட்டோ பிடிக்க தெரியுமா? அவங்களுக்கு மட்டும் தகராறு பண்ண தெரியுமா? எங்களுக்கும் தகராறு பண்ண தெரியும். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல.
எவனும் அனுப்பி எதையோ செய்றீங்க. இனிமே ஏதாவது செய்யணும்னா அவனை என் நேர்ல வர சொல்லுங்க. குடுக்கிற காசுக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கோவப்படுறவங்க நீங்க. நான் அப்படி இல்ல. வேணாம். வள்ளிமக்கா, வள்ளிமக்கா. யாரு? நான் தான். என்ன நடையில நிக்கிற? உள்ளவா. ஐயோ போணும், நிறைய வேலை கிடக்கு. நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா? சீட்டு பணம் வாங்க தானே. இப்பதான் சுப்பு கிட்ட கொடுத்து விட்டேன். அங்க வரலையாவ? சரி, நான் பார்த்து வாங்கிக்கிறேன். இவன் எங்க ஆளை காணோம்? அவன் சின்ன கூத்தா நடத்துறான். ஊர்ல எவனோ அடிச்சுட்டானா. இவன் திமிர் எடுத்து போய் அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருக்காமா. சண்டாள எக்கான்னு உன் பின்னாடியே சுத்திட்டு வருவான்ல, நீ சொல்ல வேண்டியதானே. இப்ப எங்க என் பின்னாடி வரான்? முன்னாடி அவனுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டி இருந்துச்சு. எக்கான்னு வந்தான். இப்ப எங்க வரான்? ஹாய் சந்திரக்கா. மண்ணாங்கட்டி அக்கா. ஏமா சந்திரக்கா காஃபி போட்டு கொடுத்தியா? ஏங்கா கூல் ட்ரிங்க் ஷர்பத் ஏதாவது வாங்கிட்டு வா. இதோ இப்ப வரேன். ரொம்ப நடிக்காத, மீச்சு போடுவேன். ஆமா, எனக்கு அவசரமா வேலை இருக்கு, வெளியே போறோம். சோறு போடு. மண்ணவாரி தின்னு போ. சந்திரக்கா வச்சுட்டு என்ன கேவலமா பேசாத, அப்புறம் அவன் என்ன மதிக்க மாட்டான். ஐயா வடியுது. ஏடா கூறு கட்டவனே, பக்கத்து ஊர்க்காரங்கிட்ட தகராறு போனியே, இது உனக்கு தேவைதானா? அந்த ஊர்கார பசங்களாம் ரொம்ப மோசமானவனுங்க. அவனுக்கிட்ட எவனாவது மல்லுக்கு நிப்பானா? அவன் தப்பு பண்ணும்போதெல்லாம் விட்டுடு, நல்லது பண்ணும்போது பிடிச்சுக்கோ. இப்ப என்ன நல்லது பண்ணிட்டான் இவன்? அதுக்காக பக்கத்து ஊர்க்கார ஆட்டோல வந்து நம்ம ஊர்க்காரனை இழுத்து போட்டு அடிப்பான். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாயில விரல வச்சு நிக்கணுங்கிறியா? அப்ப ஊரே திரண்டு சண்டைக்கு போகணுங்கிற? போகணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம ஊர் ஆளுங்கிட்ட அதுங்க வச்சு கூடாதுன்னு. சண்டைக்கு போனதெல்லாம் சரிதான். அம்மா தாயே, அடுத்த வாட்டி தகராறு போகும்போது நீ ஆட்டோல போமா. போகும்போது ஒரு உருட்டு கட்டையும் கொண்டு போ. நீ வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சீட்டு பணத்தை கொடு. வாய் வாய் வாய், என்ன வாய்? எல்லாம் எங்க அப்பா கொடுக்குற செல்லம். சரி, அதை விடு. நீக்கு எந்த ஊருக்கு சண்டைக்கு போனோம்? அதுக்காக எவ்வளவு 4 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட் அடிப்பா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும், அப்படிதானே? உன் ஃப்ரெண்டு உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி லவ் லவ் லவ்னு ஒருத்திய பண்ணில்ல, அவ்வளவு முக்கியம் தானே? அவ முக்கியம் இல்ல நான் சொன்னேனா? சொல்லல, செய்ய. என்ன செய்ய? நிக்காத, வா வா. செஞ்சேன் சொன்ன. நான் என்ன செஞ்சேன் சொன்னதானே எனக்கு தெரியும். நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க, நீ போயிட்டே இருக்க. இப்ப எதுக்கு என்ன உன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க? சொல்ல, உன்கிட்ட தானே கேக்குறேன். என்னது? பிரிச்சு பார். நீ செஞ்சேன்னு சொன்னியே, நான் என்ன செஞ்சேன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா நியாயம் என் பக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு மே 16 பூமாவோட பிறந்தநாள். நான் மறந்துட்டேன், அதான் சொல்ல வரேன். பாரு, மிளகா எடுத்து வாயில தேய்ச்சிருவேன். பேசாம போயிரு. இத குடுக்க சொன்னா அதுக்கு தான் கூட்டு வந்தேன். வாங்கிட்டு இல்ல, போய் சேரு போ. இவர் பக்கம் நியாயம் இருக்கான், நியாயம். உன் நியாயத்தை கொண்டு போய் அடுப்புல போடு போ. தெற்கு தெருவுல ராகவன் பிள்ளை தெரியுமா உனக்கு? அவன் ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கான், கருகருன்னு, பார்க்க சைக்காது. அந்த பிள்ளைய எய்த்த வீட்டுல இருக்கான முருகன், அந்த பையன் லவ் பண்ணுகானா. முந்தா நேத்து அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள்னு, ஏன் ஆளுக்கு பிறந்த நாள்னு தெருவுல போற வரவங்களுக்கு எல்லாம் முட்டை வாங்கி தரானா. அவன் பண்றது கோமாளித்தனமா இருந்தாலும் நெஞ்சில ஆசை இருக்கிறதுனால தானே செய்ய முடியுது. இவர் வந்துட்டார் நியாயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அட போவியா? எவனோ எதையோ கொடுத்தான்னு சொன்னல, அவன் சம்பாதிக்கிறான், நான் சம்பாதிக்கிறேன். என் புத்திக்கு தெரியுது, என் தகுதிக்கு பூமா ரொம்ப அதிகம்னு. ஆனா என் மனசுக்கு தெரியலையே. ஏய், நான் என்னத்த சொல்லிட்டேன்னு தலையை தொங்க போடுக. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள வா. உள்ள வாங்குறேன், வா வா.
போதும் போதும். நானும் உன்கிட்ட கேக்கல. உன்கிட்ட தான் கொலுசு இருக்குல்ல, அப்புறம் எது கேக்குற? ஏங்க, நம்ம வீட்டுல ஆம்பளை பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் போட்ட சட்டையே மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கானே, அவனுக்கு ஒரு 4 சட்டை துணி வாங்கி கொடுக்க கூடாதா? ஆமா, அவன் சின்ன கை குழந்தை வாங்கி கொடுக்கறதுக்கு. நீ மட்டும் என்ன? குழந்தைதான், பையனுக்கு சட்ட துணி எடுக்கணும் அவ்வளவுதானே. யோ, புள்ளையா பத்து வச்சிருக்க நீ? புள்ளையா பத்து வச்சிருக்க நீ? ஜாக்கிரதை, தொடச்சு. என்ன நடந்து சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது. நான் பாத்துக்கிறேன். யோ, நீ என்னத்தையா பாக்குறது? உன் வீட்டு வாசல வச்சு மகனை வெட்டி போற பாக்குறியா நீ? நீ வெட்டி போட்டு போக வேண்டாயா, என் மான தொட்டு பாரு, அது போதும். உன் வாத்தா உன்னை ஒருத்தனுக்கு பெற்றிருந்தா நீ என் மான தொடணும். அண்ணே, அவங்க தான் பேசுறாங்கன்னா நீங்க என்ன கோவப்படுறீங்க? கோவப்படலையா? கோவமே படல. பொண்ணை பெத்தவனுக்கு ஆத்திரம் புத்துக்கிட்டு தான் வரும், எனக்கு தெரியும். தோ, நானும் ஒரு பொட்டை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன்ல. இங்க வந்து இவ்வளவு சத்தம் போடும் போது கூட உன் பொண்ணு என் பையனோட போறான்னு நான் கேட்கல. என் பையனுமே அந்த பொண்ணு பக்கம் போக மாட்டான்னு சொன்னேன். கோவப்படல, கோவமே படல. அதுக்காக ரோட்ல போறவன வெட்டி போறத நான் என் பிள்ளை பெத்துக்கல. தப்புன்னு தெரிஞ்ச என் பிள்ளைய நானே வெட்டுவேன். அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு, ஜாக்கிரதை. அண்ணே, என்னண்ணே இது காது வச்சு முடிக்க விஷயத்தை இப்படி பெருசு படுத்துங்களே. வாங்க போலாம். பையனை வச்சு கொக்கி போட்டு சொத்து சேர்க்கலாம் பாக்கலானா? அப்படி சொத்து சேர்க்கறதா வீட்டுல இருக்குத ஒரு பொண்ணு, அதை வச்சு அப்படிதான் பேசுவேன். பையனை வச்சு கொக்கி போட்டு சொத்து சேர்க்கலாம் பாக்கலானா? அப்படி சொத்து சேர்க்கறதா வீட்டுல இருக்குத ஒரு பொண்ணு, அதை வச்சு அப்படிதான் பேசுவேன். எங்க போயிட்டு வர? என் ஃப்ரெண்டு இல்ல, நினைஞ்சிருக்கான், அதான். அந்த தெக்கத்து ரங்கநாத மாவளை கூட்டிக்கிட்டு எங்க போன? எனக்கு பிடிச்சிருக்கு. எவ்வளவு பிடிச்சிருக்கு? அவங்களுக்கு நமக்கு என்ன சம்மதம்? என்ன சம்மதம் சொல்ல? நீங்க நடிங்க, கொல்லுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. தப்பு பண்ண மாட்டாங்க, நான் சொல்றேன். அவரை சொல்ல சொல்லு, அவரை சொல்ல சொல்லு. போவேன், நான் போவேன். 2 நிமிஷம் ஒரு கோவப்பட்டாரங்கிறதுக்காக 8 வருஷமா மனசை சுமந்துட்டு இருக்கவளை என்னால தூக்கி போட முடியாது. இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். அவரை வெட்ட சொல்லு, அவர் வெட்டி நான் செத்தாலும் சாகும்போது கூட அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுவார் இவரு? ஐயோ, அப்படி அப்படியே சாவு. ஐயோ, இவனை வெட்டி போட்டா உங்க வேலை செய்யுமா? அப்ப என்ன வெட்டுங்க, இவனை வெட்டு போட்டனே பாவி, என்ன வெட்டுங்க, என்ன வெட்டுங்க. அண்ணே, என்னன்னாச்சு உங்களுக்கு? நீங்க போய் இப்படி வீட்டு வாசல் வந்து ஒருத்தன் கேட்டு போறான், உனக்கு சொத்து சம்பாதிக்கணும் ஆசை இருந்தா உன் பொண்ணு யாருக்காவது கூட்டி கொடுத்து சம்பாதிக்கணும்னு சொல்றான். யார? இதோ என் பொண்ணு. யாரா இல்ல, இதோ இவனால. வீட்டுக்கு மூத்த பையன் நான் செய்வேன். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் காட்சி வந்துன்னா 1 கிராம், ஒரு குதிரைப்படி தங்கம் இவனால வாங்கி போட முடியுமா? முடியாது, முடியாதுயா. இவனால படி போட முடியாது. எவனை வந்து இவளை கேவலமா பேசிட்டு போறான். படிப்பு முடிச்சு 8 வருஷமாச்சு, வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை சொல்லிருக்கேனா? கிடையாது, இன்ன வரைக்கும் கிடையாது.
ஏதோ படிச்சான், வேலை கிடைக்கல, தலைவிதி அப்படின்னு விட்டுட்டேன். அவன் என் பிள்ளையா, நான் தான் அவனுக்கு சோறு போடுவேன்னு இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பேசுறேன், நாளைக்கே நான் செத்து போனா கூட இவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணு விளையாடுற மாதிரி இருக்கிற 4 ஏக்கர் நிலத்தை இதோ கல்யாணத்துக்கு இருக்கிற என் பொண்ணு பேர்ல எழுதி வைக்கல, என் பொண்டாட்டி சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக அவ பேர்ல எழுதி வைக்கல, வேலையே இல்லாம போனா கூட இவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவன் பேர்ல எழுதி வச்சையா. 8 வருஷமா எவ்வளவு மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். 30 வருஷமா நான் உன்னை மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கேன்டா. 30 வருஷமா பேசுறேன். நான் எவன் கூடவும் பேசலன்னு சொல்ல வரல. பேசினேன், அந்த கீழே தேரும் ஆதி கூட பேசினேன், இனிமேலும் பேசுவேன். அதுக்காக நான் அவனை லவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல, அவனை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறேன்னு அர்த்தம் இல்ல. பட்ட பகல் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், யாராவது வண்டியில லைட் போட்டுட்டு போனா ஹலோ லைட் எரியுதுன்னு சொல்றது இல்ல, அதுக்காக அவனுக்கு நமக்கு 15 வருஷம் பழக்கம் இருக்குன்னு அர்த்தமா? இல்லையே. நான் அவன் கூட பேசினதும் அந்த மாதிரி தான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மறுபடியும் யார் வீட்டுக்கும் ஆள் சேர்த்துட்டு சண்டைக்கு போகாதீங்க. நைட்டு 10 மணிக்கு மேல இப்படி கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இல்ல இல்ல. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ஆமா இருக்கு அப்படிதானே சொல்லுவேன். சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, அவ வரட்டும், அவகிட்ட என்ன நான் கேக்குறேன். நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். நீ அவன் கூட பேசுனது எல்லாம் போதும், பேசிதான் அப்படி ஆக்கிட்ட. நீ எங்கேயும் போக வேண்டாம். அது சொல்றதுக்கு நீ யாரு? ஏன் கேட்க மாட்ட? ஒரே குடும்பமா இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்களை தானே நம்பி இருக்கேன். நீ எப்படிதான் கேப்ப? நான் ஏன் வீடு உன் வீடுன்னு பிரிச்சு பேசல. உன்னை எனக்கு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நீ இஷ்டத்துக்கு பேசுறத என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நானும் இஷ்டத்துக்கு பேசினேன், நீ பேசின. ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அவனோட காடு மேடுன்னு கண்டபடி சுத்திட்டு எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கூசாம போய் சொன்னது நீ. உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நீ கேளு. இது ஏன் லைஃப், ஏன் பிரச்சனை எனக்கு தெரியும். நீ லவ்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பக்கம் ஆணி அடிச்சு அந்த பக்கம் எடுக்கிறதா, இல்ல ராத்திரி 10 மணிக்கு மேல வீட்டுல உட்காந்து தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பாட்டு பாடுறதா, இல்ல உருகி 30 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி கொடுக்கறதா? அது இல்ல, அது லவ். நான் புக்கு கேட்டதும் மூச்சு இறக்கி சைக்கிள் அழுத்தி புக்கு வாங்கி கொடுத்த பாரு, அது நீ லவ் நினைக்கிறியா? இல்ல என்ன தேடி கோயில் மண்டபத்துக்கு அன்னைக்கு மூச்சு இறக்கி நீ ஓடி வந்த பாரு, அது லவ் நினைக்கிறியா? அது மட்டும் இல்ல லவ். லவ்ங்கிறது கம்பீரம், நம்புறவளை வச்சு காப்பாத்தணும். இப்போ உன்னால அது முடியுமா? எனக்கு பூமாவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவ கூட தான் வாழ்வேன்னு ஆதி சொன்னா அது தப்பே இல்ல. ஆனா அது எப்படி, எங்க, யார்கிட்ட சொல்லணும்னு இருக்குல்ல. ஆனா நான் எங்க வீட்டுல அப்படி சொல்லல. உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னேன். இருக்குன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு இப்பவே சொல்றேன். நீ உங்க வீட்டுல சொன்ன பாரு, அதை விட கம்பீரமா சொல்றேன். ஆனா நான் சொல்லி முடிச்ச மாதிரி நிமிஷம் நீ என்ன கூட்டிட்டு போயிடணும். உன்னால முடியுமா? எப்ப முடியும் சொல்லு, நான் எங்க வீட்டுல சொல்றேன். உனக்கு நான் வேணும், எனக்கு நீ வேணும், 2 பேரும் வாழணும்னா இது வேணுமே. வச்சிருக்கியா? ஒருவேளை சோறு கூட உனக்கு போட முடியாதுன்னு மறைமுகமா சொல்றல. நீ மறைமுகமா இல்ல, நேராவே சொல்றேன். ஆனா ஆனா எனக்காக இல்ல ஆதி, நமக்காக. நான் என்ன பண்ணுவேன்? படிச்சேன், வேலை கிடைக்கல. கிடைக்காது ஆதி, போக போக இங்க எதுவுமே கிடைக்காது. ஆனா படிச்சாலும் படிக்காட்டியும், வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டியும், மத்தியானம் 1 மணி ஆனா வயிற்றுக்குள்ள அலாரம் வச்ச மாதிரி பசிக்கும். இந்த வேலையில்லா திண்டாட்டம், எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அதெல்லாம் இதுக்கு தெரியாது. கரெக்டா கேக்கும். இங்க பாரு, அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும், போற வழியெல்லாம் ஒரே முள்ளு, ஆனா போயே ஆகணும். என்ன பண்ணுவோம்? போவோம்ல. முள்ளு இல்லாத இடமா பார்த்து காலை வச்சு வச்சு போவோம்ல. இங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஆதி, நம்ம தான் போகணும். வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதே நேரத்துல தானே சில பேருக்கு வேலையும் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த சில பேர்ல நீயும் ஏன் ஒரு ஆளா இருக்க கூடாது? தேடாதி,
இந்த பெட்டி கடை, மரத்தடி, கோயில் மண்டபம், நைட் ஷோ இதெல்லாத்தையும் தூக்கி போடு. தூக்கி போட்டுட்டு தேடு. உன்னால முடியும். ஏய், என் மேல கோவமா? இங்க பாரு. என்னடா ஒரு பொட்டச்சி மொட்டைப்பாறையில உட்கார வச்சு இஷ்டத்துக்கு பேசுறாளேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். யோசியாதே. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தனியா உட்கார்ந்து யோசிச்சுதான் கிடைச்சிருக்கு. யோசி. என்ன பத்தி, உன்னை பத்தி, நம்மளை பத்தி, எல்லாத்த பத்தியும். நான் வரேன். என் மேல கோவமா? இல்ல தாயே, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கேட்ட பாரு ஒரு வார்த்தை. இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாருன்னு போதும். செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டியா? நாளைக்கு நம்ம கார்த்திக் பெருசா வளர்ந்து இப்படி ஒரு தப்பான வார்த்தை பேசிட்டான்னா இனிமே நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு கட் பண்ணி விட்டுருவியா? என்ன கார்த்திக் மாதிரி நினைச்சுக்கோ. தெரியாம பேசிட்டேன். ஏய், இங்க பாரு. எதுக்கு அழுவுற நீ? நான் ஒண்ணும் உன்னை தப்பா நினைக்கல. இங்க பாரு. இன்னைக்கு கூட ஒரு மொட்டை பாறையில உட்கார வச்சு இஷ்டத்துக்கு பேசினேன். பச்சை பச்சையா பேசினேன். ஒருவேளை சோறு போட உனக்கு போக்கு இருக்கான்னு கேட்டேன். தப்புதான். ஆனா அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல, அவனை ஒழுங்குபடுத்துறதுக்கு. சரி, அழாத. சொன்ன கேளு பூமா. அவன் நல்லா வரணும் மைனி. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனா, அவன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனா, எனக்கு ஒரு நல்ல புருஷனா, இந்த சொசைட்டிக்கு ஒரு புது மனுஷனாவும் வரணும். அதுக்காக தான் அப்படி பேசினேன். இஷ்டத்துக்கு பேசினேன். மற்றபடி எல்லாமே கமர்ஷியல் இல்ல. நான் செல்ஃபிஷும் இல்ல. இங்க பாரு பூமா, உன்னை யாரும் என்ன சொல்லல. குழந்தை மாதிரி. இங்க பாரு. டாடி, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் குடி குடி குடி. கஷ்டப்படுறவ ஹெல்ப் பண்ணுடா. அதான் ஃப்ரெண்ட்ஷிப். லவ் பண்ணா சிக்கலாயிடுச்சு. எவ்வளவு கஷ்டப்படுறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண தோணுச்சு உனக்கு? இதான் வேலை இல்லாதவங்க லவ் பண்ண கூடாதுன்றது. அப்படி பார்த்தா உனக்கு கூட தான் வேலை இல்ல. எனக்கு லவ் இல்லையா? பக்கத்துல ஒரு பொண்ணு படிக்கிறது சுஜாதா புக் வேணும் கடிச்சு கடையில வாங்கி பண்ணிட்டேன். வம்பா இது. டேய், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. மச்சான் வேலை விஷயம் ஒருத்தர் பார்க்க போறோம். நீ வர. டேய், நான் வாடாங்க. அப்புறம் தம்பி, என்ன ஆளுகள் பார்க்க முடியறதில்ல? இல்ல சார், வரலாம் தான் பிஸி ஆயிட்டியாங்க? சரி, பரவாயில்ல. சார் வந்து என்னையா பேசிட்டு இருக்கோம்ல சாரு மாறுட்டு. கோயில் கட்ட டொனேஷன் கட்ட வந்திருக்காங்க. என்ன கோயில் கட்டுறது டொனேஷன் கேட்க வந்திருக்கானுங்க? ஆமா சார். செக்ல எவ்வளவு வரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டியாங்க? சார். ஏன் நம்ம சொத்தையும் எழுதி கொடுத்துறேன். அப்படியே வேலையில் நம்ம காரணிக்கு அதையும் கொடுத்துரு. அப்படியே நீயும் போயிரு.
அறிவு இருக்கா உனக்கு? 2 ரூபாய் கொடுத்து அனுப்பி ஆகணும்ல. சார் 2000 தானே? கிழிஞ்சது போ. பெரிய நினைச்சிட்டியா? சின்ன 2யா, சிங்கிள் டிஜிட். 2 ரூபா பத்தா தம்பி? ஏற்கனவே தெருவுக்கு 4 கோயில் இருக்கு. அப்புறம் எது கோயில்? சார் சுசீலா மேடம் ஒரு பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அறிவு கிட்டவனே, இதை முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அதை விட்டு கோயில் கட்ட கோமலை போய் சொல்லிட்டு இருக்க. போய் அவ்வளோ வர சொல்லியா? போ. ஒரு நல்ல பொண்ணு அனுப்பிச்சிருக்காங்க, அதை முதல்ல சொல்லணுமா வேண்டாமா? அதை விட்டு கோயில் கட்டுறாங்களாம். சார் அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க தம்பி. இல்லை கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்கீங்களோன்னு. நான் இது தப்பா நினைக்கிறேன். இப்போ தப்பே பண்ணாத ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்தை போய் தப்பா சொன்னோம்னா அவன் தப்பா நினைக்கிறது காரணம் இருக்குது. தப்பே பண்ணிட்டு இருக்க கூட போய் தப்பா சொன்னா அவன் தப்பா நினைக்கிறான். சார் நீங்க பேசுனது எதுவுமே புரியல சார். எனக்கும் புரியல. புரியாம பேசணும்ப்பா, அதான் பாலிடிக்ஸ். எப்பவுமே ஜனங்களுக்கு புரியாத மாதிரியே பேசணும். புரியுற மாதிரி பேசினா அவன் உஷாராயிருவான். புரியாத மாதிரி பேசணும்னா அவனும் விளங்காம அலைஞ்சிட்டு இருப்பான். நம்ம வண்டி ஓட்டுக்கும்ல. நல்ல ஆளுங்கப்பா. அம்மனே தம்பியில காப்பி எடுத்து வராஜா. சார் எங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்றான். லவ் பண்றானா? நான் என்ன பண்ணோம்? நேரா போய் அவங்க அப்பா அதில் அழைச்சு போட்டு அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்து தாலி கட்டணுமா? நடக்கு போலாம். இல்ல சார் உதாரணத்துல வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. அவனுக்கா என்ன படிச்சிருக்கான்? BA ஹிஸ்டரி. யோ ஒரே மாதிரி தமிழ சொல்லியா? ஹிஸ்டரினா தமிழ்ல சரித்திரம்னு அர்த்தம் சார். சரித்திரமா? அதான் நாரிட்டு கிடக்குதுல்ல. அதை காலேஜில் போய் வேற 3 வருஷம் படிச்சீங்களா? ஏன்னா நீ என்ன படிச்சிருக்க? 3. ஏன்பா நீங்க எவ்வளவு படிச்சு சொன்னீங்க? ஏமா இந்த வருஷம் எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டின? 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய். ஏப்பா 3ஆம் கிளாஸ் படிச்சவ வருஷம் 5 லட்சம் ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டுறா. நீங்க சரித்திரத்தை 3 வருஷம் படிச்சு போட்டு தரித்திரம் முடிச்சு சுத்திட்டு இருக்கீங்க. என்னப்பா அங்கேயே பாட்டுருக்க? சார் எங்க ஃப்ரெண்டோட வேலை. அட இப்பதான் சொல்லியிருக்க. இந்த மாதிரி தான் என்ன டிபார்ட்மெண்ட் நான் யோசிக்கணும். யோசிச்சு கேர் பண்ணலாம் போங்க. தேங்க்யூ சார். டேய் 2 காய் போ. பிக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்களா உடனே? போ. என்ன இவனுக்கு வாட்டுக்கு டக்குன்னு வேலைங்கிறானுங்க. ஏண்டா படிச்சவனுக்கு எல்லாம் உடனே வேலை கிடைச்சா எங்க வேலை என்ன ஆகுறது? என்ன சீனாவா? ஏதோ என்கிட்ட பேசுன்னு சொன்னியாமே, சந்திரக்கா சொன்னாங்க. பேசணும்னு சொல்லல, பார்க்கணும்னு சொன்னேன். இப்பெல்லாம் உங்களை பார்க்கறது பெரிய விஷயம் ஆயிடுச்சுல்ல. என்ன பிடிக்கலையா? நம்ம அவசரமா ஒரு இடத்துக்கு போனோம். நாம போற வழியெல்லாம் முள்ளு. ஆனா போயே ஆகணும். என்ன பண்ணுவோம்? போவோம் இல்ல. முள் இல்லாத இடமா பார்த்து காலை வச்சு வச்சு போவோம். இங்க எல்லாமே அப்படிதான் இருக்காது. நம்ம தான் போகணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் செருப்பு இப்பதான் தேய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எல்லாம் என் லைஃப் மேல, என் லைஃப்ன்றதை விட நம்ம 2 பேரோட லைஃப் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இங்க பாரு, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? பயப்படாதம்மா, நீ உட்காரு. உட்காரு முதல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? என்கிட்ட இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? மத்த அம்மாக்கள்லாம் எப்படியோ, நம்ம பொண்ணு எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டான்னு எங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும். சும்மா ஐஸ் வைக்காத. சரி சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? என்னம்மா சொல்லு. பிடிச்சிருக்கு. ஆனா ஆனா அவன் ஆளு கொஞ்சம் கருப்பு இல்லடி? ஆளு கருப்பு தான். ஆனா என்ன பொறுப்பா பாத்துப்பாமா. என் மேல அவன் உயிரே வச்சிருக்கான் தெரியுமா? 8 வருஷமா என்ன லவ் பண்றானம்மா. சிப்போடி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சொல்லாமலையும் இருக்க முடியல. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க, செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குன்னு நான் தான் சொன்னேன். அதே மாதிரி செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. ஏன் சார் நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம்? ஒரே ஒரு தப்பு, படிச்சோம் அவ்வளவுதான். இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் பொறுக்கீங்களாவும் ரவுடிங்களாவும் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இத மாதிரியான ஆபீஸ் தான் சார். என்கிட்ட கோபடாங்க தம்பி. ஒன்னாந்தேதி கிடைக்க வேண்டிய சம்பளம் 10ஆம் தேதி கிடைக்கும்னா அந்த 10 நாள் நானும் என் குடும்பத்தை கஷ்டப்பட்டு ஓட்டணும். நான் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வன்ட். எனக்கு மேல அதிகாரிங்க இருக்காங்க, தாசில்தார், சப் கலெக்டர், கலெக்டர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பாலிடிக்ஸ். அரசியல்வாதிங்க சொல்றதுதான் அதிகாரிங்க கேக்குறாங்க, அதிகாரிங்க சொல்றதா நான் கேக்குறோம். சோ நீங்க சொல்றது நான் கேட்கணும். முடியாது முடியாது சார். செலக்ஷன் லிஸ்ட்ல என் பேர் இல்லாம போனதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியணும். இப்ப தெரியணும். அது காரணம் நான் இல்ல, இந்த லோகநாத் இல்ல காரணம். நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஒருத்தல பெரிய ஆள் ஆக்கி வச்சிருக்கீங்களே, கேசவமூர்த்தி, அவங்கிட்ட போய் கேளு. போ.
தம்பி வேண்டாம் தம்பி, அப்புறம் 9,000 தம்பி. ரிஸ்க் எடுக்காத. நான் பாலிடிக்ஸ்ல பெரிய ஆளு, அப்புறம் வீணா பிரச்சனை ஆயிரும். சொன்னா கேளு. என்ன அரசியலுங்கிற பேரை வச்சுக்கிட்டு எங்களை மாதிரி படிச்சவங்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க. அதை நான் கேட்க கூடாது. கேட்பேன், நான் கேட்பேன். எனக்கு என் வேலை வேணும். ஒரு நாள் என் வேலை போச்சு, நீ தான் எனக்கு வேலை வாங்கி தரணும். முடியாதுன்னு என்ன பண்ணுவ? எனக்கு என் வேலை வேணும். முடியாதுப்பா, எனக்கு என் வேலை முடியாதுப்பா. அட முடியாதுப்பா. என்ன தம்பி பாக்குறீங்க? இல்ல நம்ம பசங்க தான் வளர்க்குறோம்ல. கையெடுனா கையெடுப்பானுங்க, கால் எடுனா கால் எடுப்பானுங்க. இந்த முட்டை ஓடல அதுல ஏசிட் ஊத்தி மூஞ்சி மேல அடின்னு சொன்னா குறி பார்த்து அடிப்பானுங்கப்பா. 100% மிஸ் ஆகாது. என்ன ரோபோட் மாதிரி சொன்னாதான் செய்வானுங்க. அப்புறம் உங்களை ஏன் ஒண்ணும் பண்ணலன்னு கேக்குறீங்களா? விஷயம் இருக்குல்ல. ஏய் போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாமா. போ தம்பி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அட ஆமாயா, இப்ப நீ பண்ண காரியம் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற. உன்னுடைய எமோஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. சட்டையை பிடிச்சி ரவுண்டு கட்டி அடி அடின்னு அடிச்ச பாத்தியா? அந்த உன்னுடைய கோவம் எனக்கு பிடிச்சிருக்கியா? என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து என் கூர்க்காவிட்ட தகராறு பண்ணிட்டு போன எத்தனையோ பேர் நான் பாத்திருக்கேன். ஆனா நீ வாசல் நின்ன கூர்க்காவே அடிச்சு உள்ள வந்து என்னை அடிச்ச பாத்தியா? உன்னுடைய கோவம் எனக்கு பிடிச்சிருக்கியா? அட அடிக்கிறது மந்திரியாச்சே, இவன் அடிச்சா நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எதை பத்தியும் கவலைப்படாம உனக்குள்ள இருந்து ராவ ஒரு கோவம் வந்து பாத்தியா? அந்த கோவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த கோவம் தான் வேணும். ஆனா அது ஒருத்தங்கிட்ட இல்லையே, அது உங்ககிட்ட இருக்கியா? அதனால உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆரம்பத்துல நானும் ஒரு டைப்பா தான் பாலிடிக்ஸ்க்கு வந்தேன். நான் வந்த புதுசுல கஞ்சி போட்ட கதர் சட்டை மாதிரி சும்மா வெறப்பா தான் நிப்பேன். ஆனா ஒரு நாள் எனக்கே தெரியாம சட்டை கழட்டிட்டானுங்களே. அப்புறம் மேட்ருகள் பணம் தானே, அப்படியே மேடன் ஆயிட்டேன். தம்பி, எதிர்கால இந்தியா இளைஞர்கள் இல்ல, ஏன்னா அவங்க கையில 5,000 பீர் பாட்டில் தான் இருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன். அதை இப்ப கௌரவமா வாபஸ் வாங்கிக்கிறேன்ப்பா. என்னைக்கு வேணாலும் கையில் இருக்கிற பீர் பாட்டில தூக்கி எறிஞ்சிட்டு அதே கையில ராடு எடுக்க முடியும்னு காட்டிட்டியே, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் தேசத்து இளைஞன் ஒட்டுமொத்தமா ஒன்னா கோவப்படுவாங்க நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அந்த கோபத்தால என் தேசம் உருப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா. சாரி சார், ஐ எம் சாரி. நீ எதுப்பா சாரி கேட்கிறேன்? நியாயமா நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சத்தியமா சொல்றேன் தம்பி, முதல்ல எலெக்ஷன் நின்று 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு இந்த அன்னக்காவடி கேசவமூர்த்தி எம்எல்ஏ கேசவமூர்த்தி ஆன பாத்தியா? அன்னைக்கு எல்லாரும் இருந்த சந்தோஷத்தை விட நீ என் சட்டையை பிடிச்சி அடிச்சியே, இப்பதான் படம் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். கோவப்படணும், மனுஷனுக்கு ஃபயர் வேணும். படிச்சா வேலை கிடைக்கலையா கோவப்படு, பச்சா சோறு கிடைக்கலையா கோவப்படு. நீங்க ஏன் சார் எமோஷன் ஆகுறீங்க? என்ன எமோஷன் ஆகாம என்ன ஒண்ணு சொல்றேன்? பிரெஞ்சுக்காரனுக்கு பசிச்சது அவன் கோவப்பட்டான், அதான் பிரெஞ்சு புரிச்சு. அட சீனாக்காரனுக்கு பசிச்சதியா அவனுக்கு கோவப்பட்டான், அதான் சீனா புரிச்சு. அட நம்மளுக்கு பசிக்குதியா, ஆனா ஒருத்தர் கோவப்பட மாட்டேங்கிறானே. யோ இது உன்னாடியா? இங்க என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. என்ன கருமாந்திரம் இல்ல ஒரே இடத்துல இருக்கு சார். தம்பி, பழையபடி டென்ஷன் அடிச்சிடாதீங்க. இப்பவே உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா கோவத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். மச்சானுக்கு வேலை கிடைச்சது, பார்ட்டி வைக்கிறான். ஆனா பார்ட்டி கிடைக்குதுன்னு சந்தோஷப்படாத மாமா, நமக்கு வேலை கிடைக்கலன்னு கவலை பண்ணு மாமா. ஏய் ஒழுக்குமா ஊத்துற. என்னடா இப்படி முடிக்கிறீங்க? இல்ல மாமா, நீ வந்து தண்ணி. ஏன் நான் தண்ணி அடிக்க கூடாதா? மச்சான் சோடா. இல்லடா மாமா, சோடா சேர்த்தா சரக்கு எஃபெக்டே இருக்காது. ஒரு நாள் இல்லாம இன்னைக்கா மாமா திடீர்னு குடிக்கிற? நான் பேசணும், உங்ககிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டயும் பேசணும், நிறைய பேசணும். எப்படி? லவ் இஸ் டைம் பாசிங், லவ் இஸ் கேம்பிளிங், லவ் இஸ் பிசினஸ், லவ் இஸ் அக்லி, லவ் இஸ் ஃப்ராட். இப்படித்தானே நீ சொல்லிட்டு இருக்க. நீனா நீ இல்ல, நிறைய பேர். அவங்க எல்லார்கிட்டயும் நான் பேசணும். லவ் இஸ் நாட் ஃப்ராட், லவ் இஸ் காட், கடவுள். லைஃப் இஸ் எ கிளாசிக் மச்சா. லவ் தாண்டா இதுக்கெல்லாம் பேசிக். வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல, நீ நான் எல்லாரும் சொல்ற வார்த்தை. அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும், போற வழியெல்லாம் முள்ளு, ஆனா போய் ஆகணும். போவோம் இல்ல, முள் இல்லாத இடமா பார்த்து காலை வச்சு வச்சு போகணும். போ சொன்னா போனேன், முடிஞ்சு போச்சுன்னு மூடி போட்ட ஃபைல்.
முடியாது உனக்கு விடிய சொல்லி எடுத்து என் கையில கொடுத்தா பாரு. தட்ஸ் லவ். நீங்க படிச்ச அதே யூனிவர்சிட்டி, நீங்க படிச்ச அதே டிகிரி, நீ வாங்கின அதே ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கெல்லாம் கிடைக்காத வேலை எனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? ஐ வாண்ட் பூமா. பூமா வேணும்னா வேலை வேணும். அது எங்கிருந்து வந்தது பார் கோவம். எம்எல்ஏ யோசிக்கலையே, புச்சாம்பர் சட்டைய. இதுக்கு என்ன பேஸ்? என்ன லவ்? இல்ல, தப்பு. கடவுள். போ, நீ தேடு, நீ தேடு, நீ தேடு, எல்லாரும் தேடுங்க. இந்த ஆதிக்கு ஒரு பூமா மாதிரி உனக்கு ஒரு பாமாவோ இவனுக்கு ஒரு ஹேமாவோ எவளாச்சும் கிடைப்பா. லவ் சேஞ்ச்டு மீ. ஒன்னைய மாத்தோம், ஒன்னைய மாத்தோம், இவனைய மாத்தோம், அவனைய மாத்தோம், எல்லாத்தையும் மாத்தோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ அரை கிளாஸ் அடிச்சா ஆடுவேன், நான் முழு பாட்டில் அடிச்சாலும் ஸ்டடியா நிப்பேன். என்னால குடிக்க முடியும், ஆனா நான் ஏன் குடிக்கல? நான் குடிச்சா என் பூமாக்கு பிடிக்காது. தட்ஸ் லவ். வாட்டா வர இப்ப கூட என்னால தைரியமா பூமா வீட்டுக்கு போக முடியும். ஆனா நான் தண்ணி அடிச்சா பூமா பிடிக்காது, அதனாலதான் நான் போக மாட்டேன். இதுக்கு பேஸ் என்ன? பேஸ் கடவுள். லவ் லவ். இதுதான் மாமா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். சாரி பூமா, சாரி. மாறிப்பா, என்னடா அது எல்லாம் பழைய ஓலையா இருக்கு? பந்தல் போறதுக்கு புது ஓலை வெளியே இருக்குங்கய்யா. டேய் மாறிப்பா, ஓலையெல்லாம் நனைஞ்சிட போது, பத்திரமா கொண்டு போ. சரிங்கய்யா. எதுக்கு இதெல்லாம்? உனக்கு தெரியாதுல்ல, நம்ம பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வர்ற 15ஆம் தேதி. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பூமா, என்னாச்சு உனக்கு? பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். என்னடி இதெல்லாம்? நான் போறேன். எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு. சண்டை போடு, என்ன வேணாலும் பண்ண. வீட்டை விட்டு வெளியே போறேன்னா எங்கடி போவேன்? சத்தியமா நான் செத்து போக மாட்டேம்மா. ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவேன். எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ கையெழுத்து போட்டவனை கல்யாணம் பண்ணிக்குவேன். இதே ஊருக்குள்ள நான் குடும்பம் நடத்துவேன். என்ன பண்ண முடியும் இவரால? கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு கழுத்துல தாலி ஏறிட்டா பிரச்சனை முடிஞ்சதுன்னு இவர் நினைக்கிறாரு. கடையில தாலி யாரும் தெரிஞ்சுட்டு நான் நினைச்சவன் கூடவே வாழ போயிட்டேன்னா இவரால என்னமா பண்ண முடியும்? இப்ப தூக்கி இருக்கேன் இந்த பெட்டி, இது என்னைக்கும் என்னால தூக்கி இருக்க முடியும். இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கவும் முடியும். ஆனா நான் போகல, போக முடியல, மனசு வரல. ஓடி போறதுக்கு என்ன பெத்தீங்க, பூமான பேர் வச்சு இத்தனை வருஷம் வளர்த்தீங்க. மாசம் மாசம் பணம் அனுப்பி என்ன படிக்க வச்சீங்க. எதுக்காக? ஓடி போறதுக்கா? எனக்கு என் லவ் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நான் எப்போ இந்த வீட்டை விட்டு போயிருக்கலாம். ஆனா நான் போகல. என்ன பெத்த அம்மா அப்பாவும் எனக்கு முக்கியம்னு தோணுச்சு. அதனாலதான் நான் போகல. என்னால போக முடியல. என்னோட பேருக்கு முன்னாடி இருக்கிற இனிஷியல், பின்னாடி இருக்கிற டிகிரி, நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ், என்னோட இந்த உடம்புக்குள்ள ஓடுற ரத்தம் எல்லாமே இவர் போட்ட பிச்சுதான். என்ன பெத்தீங்க, வளர்த்தீங்க, அதுக்காக என்ன பிக்கிறேன் நான் எப்படிமா? அவர் அன்னைக்கு என்கிட்ட கேட்டாரு, நீ நினைச்சவன் கூட உன் கல்யாணம் நடக்கும், அவன் உயிரோட இருந்தா இல்லாம போயிட்டானா? அவர் கேட்டாரு. நான் வாழ்வேன், இந்த வீட்டுல இருப்பேன், ஆனா வெள்ள புடவையோட. அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் நீங்க ஊர்ல இருந்து வந்தப்போ இவர் என்கிட்ட கேட்டாரு, என்னம்மா நேத்து வரேன்னு சொன்னியே, ஏன் லேட்? பஸ்ல வந்திருந்தா ஒரு நாள் முன்னாடியே வந்திருப்பேன், ஆனா ஒரு நாள் வெயிட் பண்ணி ட்ரெயின்ல வந்தேன். ஏன் சொல்லு? பஸ் டிராவலை விட ட்ரெயின் டிராவல் எனக்கு சேஃப்னு.
ஒரு நாள் டிராவல் பண்றதுக்கு நான் இவ்வளவு யோசிக்கிறவமா? கல்யாணமா இது? நான் லைஃப் லாங் டிராவல் பண்ணும். இவருக்கு என்ன டாட்டா காமிச்சு சண்டை பண்ணிட்டு போயிடுவாரு. உட்காந்து நாள்ல போகணும். எனக்கு ஆதி மட்டும் வேணும்னு நான் சொல்லல. எனக்கு அம்மா வேணும், அப்பா வேணும், ஆதியும் வேணும். தப்பா இது? நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. இவர் சொல்ற ஆளுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிறேன். இப்ப போய் கூட்டிட்டு வர சொல்லு, பண்ணிக்கிறேன். அண்ணா என்ன ஒண்ணும் பண்ணிடுறீங்க. எழுதி கொடுத்த கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்கண்ணா. நாளைக்கு அவரே நேர்ல வந்து பேசுறேன். நாளைக்கு அவன் வந்து நேர்ல பேசுறானா? இப்பவே நான் நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்லு. ஏன்டா இப்படி சொதப்புறீங்க? அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆதி வீட்டுல போய் நான் பார்த்து பேசிக்கிறேன். நீ ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். இது யாரு? ஓ, வீட்டுக்காரு துபாயில. ஆமா, வீட்டுக்காரு துபாய்க்கு அமிச்சிட்டு இந்த வயசுல டென்ஷன் ஆகாத. குட்டி பாப்பா எங்க மேல இருக்கா? சந்தோஷமா மேலே இருக்கட்டும். இப்படி கொஞ்சம் வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா யாரையோ பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, முதல்ல கிளம்புங்க. மாமா கிளம்புறது இருக்கட்டும். நமக்குள்ள ஒரு விஷயம் டீலிங் பண்ணிடலாமா? இல்ல உன் வீட்டுக்காரனும் துபாயில இருக்கான், அவன் வர வரைக்கும் என்ன மெயின்டைன் பண்ணிடுறியா? சுப்பையா, மரியாதையா பேசு. கோவம் வருது இல்ல? இப்படித்தான் நான் உங்ககிட்ட பேசும்போது குறுக்கால பேசினா எனக்கும் கோவம் வரும். நீ என் கூட பேசணும், அவ்வளவுதானே? இது மரியாதை போலாமா? சுப்பையா, என் பொண்ணுக்கு ஒன்ன பிடிக்கல. அப்படியே நீ தாலி கட்டினாலும் தாலியை கழட்டி வீசிட்டு போயிடுவேன்னு சொல்ற. அப்படிப்பட்ட பொண்ணோட நீ சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? நான் நினைக்க திருட்டான். நீ என்ன நினைக்கிற? பேசாம என் பொண்ணை மறந்துரு. நானா கேட்ட உங்ககிட்ட? நானே கேட்ட உங்ககிட்ட பொண்ணு? சொதப்பிரியா? அண்ணா அண்ணா, என்ன என்ன அடிச்சு கொள்றா? ஆனா என் பொண்ணை மட்டும் உனக்கு கட்டி கொடுக்க முடியாதுடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? எங்களுக்கு தான் பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன்ல, அப்புறம் என்னடா கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது மரியாதை. உன்னை கூட்டிட்டு போறேன், வந்து கேட்க சொல்லு. கேட்க சொல்றா. சுப்பையா, சுப்பையா, என்னமோ தாலியை கட்டனா கைட்டி வச்சுட்டு போயிடுவேன்னு சொன்னியாம, தாலியை மட்டும் கட்டனா கைட்டி வச்சுட்டு போயிடுவேன். உன்ன இத பார், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். தாலியை கட்டினா தானே அறுத்து வீசிட்டு போயிடுவேன். கட்டாயப்படுத்தி கெடுத்துட்டா உன்னால என்ன பண்ண முடியும் தானே கேக்குறேன். சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி தலையை விரிச்சு போட்டுட்டு ஐயோ என் கருப்பு போயிடுச்சேன்னு ஒப்பாரி வைக்க மாட்டேன். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை குளிச்சுட்டு அவன் கூட போயிடுவேன். அப்ப கூட அவன் ஏத்துக்குவான். அதான் லவ். உமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கருப்புங்கிறது உடம்புல இல்ல, மனசுல இருக்கு. என் மனசு அவங்கிட்ட இருக்கு. மனசுன்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? அது எப்படி? தாலியை கட்டனா அறுத்துடுவேன், எடுத்துட்டா குளிச்சுடுவேன். இதுவும் நல்லாத்தான் இருக்கு. சரி போடு. இது பாரு, கருப்புங்கிறது உடம்புல இல்லம்மா, மனசுல இருக்கு. எங்கே காட்டாம இருக்குல்ல? நீ சொன்னதுதான். போடு. நீ தேவையில்லாம இல்ல, இதான் இதான் பொம்பளைங்கன்றது. வா வா.
கூட்டிட்டு போனா எவன் கேட்பான்னு கேட்டியமே, யாரும் கேட்க மாட்டாங்க. கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போடா, கூட்டிட்டு போடா. அவன் அடிக்கட்டும், அவனை விட்டுரு. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. யாரும் கேட்க மாட்டாங்க. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு போடா. அவன் அடிச்சு போடா. கூட்டிட்டு போ. யாரும் கேட்க மாட்டாங்க. கூட்டிட்டு போ. வேண்டாம், நான் சொன்ன கேளு, நான் சொன்ன கேப்பல்ல. அது இமோஷனல் ஆகாத. வேணாம், விட்டுடு. அது கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. உங்ககிட்ட பேசணுமா? மேல இருக்காங்க. எங்கிட்ட என்ன பேச போறாங்க? எங்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். சொல்லணும்னு சொல்லல, கேட்கணும்னு சொன்னேன். உனக்கு ஒரு 50 ரூபா தரணும், அதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன கேட்கணும்? சும்மா தானே வீட்டுல உட்காந்துருக்கேன், போர் அடிக்குது. அதான் படிக்க கொஞ்சம் சுஜாதா புக் வேணும், வாங்க தெரியா? இஷ்டம் இருந்தா வாங்கித்தா, இல்லனா வேண்டாம். இஷ்டம் இல்லைன்னு சொன்னா வாங்கி தரேன். எப்ப வாங்கி தர? புத்தகத்தை